ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த இரண்டாம் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தரை நம்மை சுகத்தோடு பலத்தோடு நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு நிமிடம் நாம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தகப்பன் நமக்கு ஒருவர் மாத்திரமே, அவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, மாட்சிமை பொருந்தியவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில அப்பா உம்முடைய தொடுதல் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில நீர் எங்களை தொடணும் அப்பா, நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய தொடுதலுக்காக நாங்கள் நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் அப்பா தொட வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வர வேண்டியவர்களை கொண்டு வருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் தொட்டால் மாத்திரம் நாங்கள் சுகம் பெறுவோம் ஆண்டவரே. நீங்கள் தொட்டால் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கை செழிக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே நீர் என்னை தொடும் ஆண்டவரே என்று கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் குடும்பத்தை தொடுவீராக என்று கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சிந்தையை தொடும் ஆண்டவரே என்று கேட்போமா? ஹல்லேலூயா. என் உள்ளத்தை தொடும் ஆண்டவரே என்று கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனங்கள் நீங்கி நாம் சுகம் பெற ஆண்டவரிடத்தை கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு ஐக்கியம் வரணும் அப்பா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில குடும்பத்தை தொடுங்க ஆண்டவரே. சமாதானம் இல்லாத குடும்பத்தை தொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவட்டும் ராஜா. ஹல்லேலூயா. ஒரு அன்பின் மழை பொழியட்டும். ஹல்லேலூயா. ஒரு ஐக்கியத்தின் மழை பொழியட்டும் ராஜா. ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். எல்லா தாகத்தோடு ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஊற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே, மாம்சமான யாவர் மேல் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையில சொல்லுவோம். தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். இளைஞர் மேலும் முதியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே, முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சி காண வேண்டுமே, ஒற்றுமைகள்
காண வேண்டுமே ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்து ஆண்டவரே காலை வேளையிலே தாகத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே ஒற்றுமையா உச்சிக ஆண்டவரே கிருபையால் உடைய இரக்கத்தால் வாய்களை நிரப்புங்க மீண்டும் சொல்லுவோம் ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்து நிற்கிறேன் ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே உண்மான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டிய சொல்லுவோம் மாம்சமான யாவர் மேல் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்து மீண்டும் சொல்லுவோம் ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்து நிற்கிறேன் சொல்லுவோம் ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை கூட சொல்லுவோம் ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஆமாண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா இந்த காலை வேளையிலே உடைய வல்லமை ஆளுங்களை நிரப்புங்க ஆண்டவரே ஊற்றிடுங்க ஆண்டவரே உடைய அபிஷேகத்தை எங்கள் மேல் தலைமையில் ஊற்றுங்கடப்பா ஹல்லேலூயா 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 ஒரு குடும்பத்திலே ஒரு சமாதானம் ஊற்றப்படணும் ஆண்டவரே ஒரு ஐக்கியம் உண்டாகணும் ராஜா பலவீனங்கள் நீங்கி அப்பா நாங்க சுகம் பெறணும் ஆண்டவரே ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் ஒரு முறை கூட சொல்லுவோம் ஒற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் எல்லாரும் அப்படியே அமர்வோம் தொடர்ந்து நம் பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் என்கிற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் எல்லாரும் கரங்களை தட்டி காலை வேளையிலே உற்சாகமாய் ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் நம்முடைய ஆண்டவர் பேசாத தெய்வம் இல்லை கேட்காத தெய்வம் இல்லை நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார் ஹல்லேலூயா எந்தன் இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் எந்தன் இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் கல்வாரி மலை மேலேறியே முள்முடி சிரசில் சூடியே கல்வாரி மலை மேலேறியே முள்முடி சிரசில் சூடியே என் வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றியதா என் வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றியதா எல்லாம் சொல்லுவோம் எந்தன் இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் எந்தன் இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றுமே போதுமானவர்
ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. 10,000களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. 10,000களில் மிக சிறந்தவரே, துதிக்கப்படத்தக்கவரே. எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் இந்நேரமோ. புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் இந்நேரமோ. பகல் மேக சம்பவம் நாமில் அக்னி தூணாய் அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம் ராவில் அக்னி ஸ்தம்பம் அனுதினம் என்னை வழி நடத்தும். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் ஏக்கமெல்லாம் நீங்கி போ, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். எந்தன் ஏக்கமெல்லாம் நீங்கி போ, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நான் அவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நான் அவர் சொல்லுவேன். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நான் அவருடன் பறந்திடுவேன். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்து வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். இயேசு போதுமே போதுமே,
போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனிதர் என்னை கைவிட்டாலும் எல்லாம் சத்தமாய் சொல்லுவோம். மாமீசம் அழுகி நாரிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமீசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலோ காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் எல்லாம் சொல்லு காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனிமேலும் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார். ஒரு முறை கூட சொல்லுவோம் காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனிமே காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பா உன்னை கைவிடாதிருப்பா கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பா அவர் கைவிடாதிருப்பா ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா 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 அவனும் எதை என்று எண்ணிப்பா என்றும் அதே அதே எண்ணிப்பா காப்பா காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனிமே காத்திடுவா கலங்காதே மனமே காத்திடுவா. ஒரு விளக்கம் சொல்லுவோம் காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பா இன்னும் இனிமே காத்திடுவா கலங்கா
இஸ்ரவேலுக்கு வாக்குபடி கானான் அளிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குபடி கானான் அளிக்கவில்லையோ, இப்போதும் அவர்களை நிர்மூலம் செய்வதில் இன்னும் இறங்கவில்லையோ, இல்லையோ இல்லையோ இல்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ, காப்பா காப்பா காத்தவர் காப்பார், இன்னும் இனிமே காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார். விடு சொல்லுவோம், காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்னும் இனிமே காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார். வீழ்ச்சியில் வீழித்துன்னை மீட்பவரும் இகழ் விடாது சேர்ப்பவரும், என சொல்லுவோம், வீழ்ச்சியில் வீழித்துன்னை மீட்பவரும் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும், சிற்சீல வேளையில் சிற்சையினால் உன்னை சிட்டி எழுப்பவரும், சிற்சீல வேளை சிற்சையினால் உன்னை கிட்டி எழுப்பவரு, ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கென்று அளிப்பவரே. மீண்டும் ஒரு கூட சொல், உனக்கென்று அளிப்பவரே. அந்த அடிகளை மீண்டும் சொல்லும், ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கென்று அளிப்பவரே. மீண்டும் சொல்லுவோம், ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கென்று அளிப்பவரே, ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கென்று அளிப்பவரே, ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கென்று அளிப்பவரே. மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கென்று அளிப்பவரே, உனக்கென்று அளிப்பவரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம், ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு. தீபம் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையும், சேனைய தீபம் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே தம் அன்பெனக்கு அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன்,
தீக்கச்சோராய் வீட்டுவினேன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கச்சோராய் வீட்டுவினேன். என்றுரைத்து உம்மை தேற்றுகிறார், என்று வாக்கு மாறினாரே, என்றும் வாக்கு மாறினாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு. ஆராதிப்போம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு. மேய்ப்பனில்லாத ஆடுகட்டு நானே நல்ல மேய்ப்பன் என்றார். மேய்ப்பனில்லாத ஆடுகட்டு நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் இன்றி சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு, 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 ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு. என் இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். என் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. மன்னிக்க இந்த நாவு போதாதையா, மன்னிக்க இந்த நாவு போதாதையா. என் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு ஏழையாம் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழையாம் பொன் வீதியில் உலாவிடுவேன். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆமென். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், ஆமென். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, என் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, என் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. மன்னிக்க எந்த நாவு போதாதையா, மன்னிக்க எந்த நாவு போதாதையா. இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முற்றிடம் சூட்டப்பட்ட தலையில் பார்ப்பேன், முற்றிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முற்றிடம் சூடப்பட்ட தலையை பார்ப்பேன், முற்றிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு
காயங்களால் குத்தம் செய்வேன். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். எல்லாரும் ஆராதிப்போம். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆமென். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியின் ஆயுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியின் ஆயுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சொல்லுவோம். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் ஆராதிப்போம். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ காக்கிற தேவனாமே, என்னை காத்திடுவார். என்னை காக்கிறவர் ஆமென். சிங்கக்கேபியோ ஆண்டவரே எல்லா தீங்குகளை விலக்கி காக்கிற தேவனாமே, என்னை காத்திடுவார். எல்லா சூழ்நிலை கர்த்தர் நடத்துவார் ஆமென். சிங்கக்கேபியோ ரவதரவோ ஷதரதரவோ அவர் என்னை காக்கிறவரே, காக்கிறவரே ஆமென். சிங்கக்கேபியோ ரவதரவோ ஷதரதரவோ ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆமென். சிங்கக்கேபியோ ஆமென். சூளை நெருப்போ ஷதரதரவோ என்னை காத்திடுவார். எங்களை காக்கிறவர், எங்களை காக்கிறவர் ஆமென். சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் ஆமென். கேபியோ சூளை நெருப்போ ரவதரவரதரவோ ஷதரதரவோ ரிகதரவரதரவோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் ஆமென். ஆவியானவரே ஆமென் 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 ஆமென். ஓ ரதரவோ ஷதரதரவோரியா. ஹalleluya ஹalleluya. அவர் எல்லா சூழ்நிலை காக்கிற தேவன் ஆமென். ஹalleluya. குடும்பத்தை காக்கிறவர், என் பிள்ளைகளை காக்கிறவர், என்னுடைய வியாபாரத்தை காக்கிறவர், இந்த போக்கில் வரத்தில் என்னை காக்கிறவர் ஆமென். எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காக்கிறவர் ஆமென். ஹalleluya. நம்முடைய கூடாரம் மறைவிலே உங்களை ஒளித்து வைத்து காக்கிற தேவன் ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்ன தம்முடைய கூடாரம் மறைவிலே ஒளித்து வைத்து காக்கிறவர். நான் விசுவாசிக்கிறேன், எந்த ஒரு சத்துரு உங்களை தொட முடியாது ஆமென். ஹalleluya. நீங்க எடுக்கிற காரியத்துல எந்த ஒரு சத்துருடைய கண்கள் படக்கூடாது ஆமென். கர்த்தர் உங்களை ஒளித்து அந்த காரியத்தை செய்யும்படியாக ஆமென் உங்களை காத்து வழி நடத்துகிறார் ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னை காக்கிறவர் ஆமென், அவரை நடத்துகிறவர் ஆமென்.
ஹalleluya. என் போக்கில் வரத்துல என்னை காக்கிற தேவன் அவர். ஆமென். ஒரு சேதம் வராது. ஆமென். ஒரு சேதம் வராது. எடுக்கிற முயற்சிகளிலே ஒரு சேதம் வராது. ஆமென். பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு சேதம் வராது. எல்லா விசுவாசமா அறிக்கை பண்ணுங்க. ஆமென். என் வேலைக்கு ஒரு சேதம் வராது. ஆமென். என் பிள்ளைக்கு ஒரு சேதம் வராது. ஆமென். என் குடும்பத்துக்கு ஒரு சேதம் வராது. ஆமென். என் பேர பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் வராது. ஆமென். என் எதிர்காலத்துக்கு ஒரு சேதம் வராது. ஆமென். எல்லா விசுவாசமா அறிக்கை பண்ணுங்க. ஆமென். ஒரு சேதம் வராதபடி தேவன் காக்கிறவர். ஆமென். 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 ஒருபோதும் Thank you Lord. Amen. ஒரு நாளும் விலகிடாதே, ஒருபோதும் கைவிடாதே, ஒரு நாளும் விலகிடாதே. கண்ணீரின் பள்ளத்தில் நின்று கர்த்தாவே கர்த்தாவே என்று கண்ணீரை துடைப்போனை நோக்கி கதறி நான் அழுதிடுவே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கோ பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லாம் சொல்லுவோம். ஆமென். ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை. ஆமென். ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவும் மேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லாம் சொல்லுவோம். ஆராதனை. ஆமென். ஆராதனை உமக்கு ஆராதனை ஆமென். ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. ஆண்டவரே நாளுமே ஆராதிக்கிறோம். ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உமக்கு எல்லா கரங்களை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். ஆமென். ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. ஆமென். ஆராதனை
காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். எல்லாம் சொல்ல கைவிடா கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நம்மளை கைவிடாமல் காக்கிற தேவன், ஒரு நம்பிக்கைக்குரிய தேவன். ஆமென். எல்லா கரல தட்டில தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. நம்மளால உட்காருவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பேக்கில் அந்த மடியில் வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. இடம் இல்லாமல் இருக்கிறாங்க, தயவுசெய்து வருகிறவர்களுக்கு இடங்களை கொடுக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷமாக இரு. அல்லேலூயா. சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சா? ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில அறிவிப்புகளை நான் வாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பிரதர் ஃப்ரண்ட்டில் 2-3 சேர் இருக்குது, உட்கார வைக்கிறதுனா உட்கார வைங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த ஆராதனை 10 o'clock இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகமாக வந்து பங்கு பெறுங்கள். ஸோ இன்று மாலை விசேஷமான கூடுகை எல்லா பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறோம். ஸோ எந்த ஸ்டாண்டர்ட் படித்தாலும் எல்கேஜிலேருந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம். ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பிள்ளையுடைய தலையில் எண்ணெய் வைத்து நாம் ஜெபித்து அனுப்புகிற ஒரு காரியம். ஸோ அதனால் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளை அழைத்து வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவங்க கரியரில் முக்கியமான ஒரு எக்ஸாம் இன்று மாலை சரியாக 4:45க்கு ஆரம்பிக்கப்படும். ஸோ அவங்களுக்கு கரியர் கைடன்ஸ் கொடுப்பதற்காக அனிதா செல்வம் அவர்கள் ஒரு நிறுவனத்திலேருந்து அவங்க வருகிறார்கள். ஸோ அவர்களை வந்து கர்த்தருடைய வார்த்தையை ஆலோசனையை கொடுப்பார்கள். அதனால் எல்லாரும் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை அழைச்சிட்டு வாங்க. ஸோ அது மாத்திரமல்ல, சகோதர ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள், சகோதரிகள் ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சகோதரி ஐக்கியத்திலையும் சகோதர ஐக்கியத்திலையும் இருக்கிறவர்கள் 4:15க்கு இங்கே வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்கிட்டில் ஆக்ட் பண்ணுறவங்க, நாடகத்தில் நடிக்கிற சகோதரமார்கள் நீங்கள் சரியாக 3:30க்கு இங்கே வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதில் யார் ஸ்கிட்டில் இருக்கிறீங்களோ அவங்க எல்லோரும் வாங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, அந்த ஷைனிங் ஸ்டார் கொயர் டீம் வந்து 3 மணிக்கு வரும்படியாக கேட்டிருக்கிறார்கள். ஷைனிங் ஸ்டார் கொயர் டீமில் இருக்கிற பிள்ளைகள் 3 o'clock நீங்கள் வரும்படியாக கேட்டிருக்கிறார்கள். முதல் வருகிற 100 பிள்ளைகளுக்கு சிறப்பு பரிசுகள் கொடுக்கப்படும். அதில் உங்கள் பிள்ளைகளை சீக்கிரமாக 4:45க்கு முன்னாடி நீங்கள் அழைத்து வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஸோ கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு இது முக்கியமான ஒரு தருணம். இந்த டைமில் பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டிவாக நில்லுங்க. இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள். இன்றைக்கி தான் சொந்தக்காரன் வீட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம் சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணாத. முதல்ல இங்கே வந்து அல்லேலூயா ஜெபித்து விட்டு உங்கள் பிள்ளைகளை பரீட்சைக்கு ஆயத்தமாக்குங்க. அது ரொம்ப முக்கியம். ஆமென். எத்தனை பேர் கொண்டு வருவீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிள்ளை இருந்தால் கொண்டு வந்துரு. அல்லேலூயா சொல்லுங்கங்க. அல்லேலூயா கொண்டு வாங்க. அல்லேலூயா. ஏன்னா தேவ சமூகத்தில் கொண்டு வர்றது என்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாங்க. ஸோ அவர்களுக்காக இன்றைக்கி விசேஷமாக ஜெபித்து நம்ம அனுப்புவோம். அதனால் ஈவினிங் சர்வீஸு நமக்கு இருக்காது. ஈவினிங் சர்வீஸ் இருக்காது. அது ஏன்னா அந்த டைம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம். அதனால் ஈவினிங் சர்வீஸ் இருக்காது. அதனால் யாரெல்லாம் வர முடியுமோ ஈவினிங் கண்டிப்பாக 4:45க்கெல்லாம் வந்து விடும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த எக்ஸாம் டைமில் பெற்றோர்கள் நீங்கள் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், நிறைய காரியங்கள் சொல்லி தருகிறோம். நானும் நிறைய சொல்லி தருவேன். அல்லேலூயா. அதில் கண்டிப்பாக வாங்க, உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க. அது உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. மண்டே டு ஃப்ரைடே எத்தனை பேர் பார்க்குறீங்க? டெய்லி பிரெட் பார்க்குறீங்களா? ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. எந்த கதை ரொம்ப பிடிக்குது? என்னங்க? எல்லா கதையில் எந்த கதை ரொம்ப பிடிச்சிது? போன வாரம் பன்னி கதை தான் இல்லை, யானை கதை. அல்லேலூயா. யானை பன்னி. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். பிக் அண்ட் எலிஃபென்ட். ஸோ நிறைய பேருக்கு புரியல, என்னடா திடீர்னு பாஸ்ட் பண்ணிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாருன்னு. ஸோ டெய்லி பிரெட்டை பாருங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. நீ யாராக இருக்கணும்? வெரி குட். அல்லேலூயா. யானையாக இருக்கணும். சில பண்ணி மேலே வந்து விழுந்தாலும் என்ன பண்ணிக்கணும்? தொடச்சிட்டு போயிடணும். அல்லேலூயா. நீ ஒதுங்கி போனாலும் சிலது வந்து மேலே வந்து விழும். அப்படி இருந்தாலும் என்ன பண்ணிவிடுங்க? தொடச்சிட்டு போயிடுங்க. அல்லேலூயா. நீங்கள் உங்களை சுத்தமாக வச்சுக்கொள்ளுங்க. நிச்சயமாக நீங்கள் யானையாகவே இரு. பக்கத்தில் பார்த்து நீ ஒரு யானை அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு யானை பரவாயில்ல, எல்லோரும் பரவாயில்ல சொல்கிறது அப்படியே கேட்குற ஒரு சபை நம்ம சபை தான்ப்பா. அல்லேலூயா.
சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நீ ஒரு முட்டாள்னு சொன்னால் கூட சொல்லுவ போல, நீ ஒரு முட்டாள்னு சொல்ல அதான் கர்த்தர் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ வெனஸ்டே நடக்கிற உமன்ஸ் ப்ரேயருக்கு உங்கள் யாரும் அன்புடன் அழைக்கிறோம். கண்டிப்பாக வந்துடுங்க. சரியாக 10:30க்கு நீங்கள் வாங்க. சகோதரிமார்கள் கூடி ஜெபிக்கிற ஜெபம் ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. வீட்டில் நிறைய பேர் சும்மா தான் இருக்கலாம். சரியா? அல்லேலூயா. லேடிஸ் பஸ் வேறு விட்ருக்குறான், ஆனால் எங்கே வர மாதிரியே தெரில. அல்லேலூயா. அதனால் சும்மா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வண்டி வச்சுருந்தீங்கன்னா ஓட்டிகிட்டு கூட வரலாம். ஆமேன். இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் 2 வீலர் இருக்குது. சர்ன்னு ஓட்டிகிட்டு வந்து அட்டன் பண்ணிட்டு போங்க. ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அது மாத்திரமல்ல, ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கண்டிப்பாக வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சாட்டர்டே மார்னிங் நடக்கிற பிரதர்ஸ் ஃபெலோஷிப், ஆமேன், உங்களை யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். அல்லேலூயா. சகோதரமார்கள் எல்லோரும் கண்டிப்பாக 5:30க்கு வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டு சண்டே ஈவினிங்கு நமக்கு வேலை செய்கிறவர்கள், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷத்தை கூடுகை வைத்திருக்கிறோம். ஸோ முக்கியமாக வியாபாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து கடந்த நாட்களில் தியானித்தோம். அதே போல் இந்த வாரத்திலையும், இந்த வர நாட்களிலும் அதனுடைய கன்ட்ரிபியூஷன் இருக்கிறது. கண்டிப்பாக எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அதை குறித்து ஒரு ட்ரெய்லர் இருக்குது, பார்க்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வராங்க. சீமியோன்றவங்க வராங்க. கண்டிப்பாக எல்லாரும் வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஸோ வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சில காரியங்களை கற்றுத்தருகிறார்கள். ஆமென். ஸோ வேதத்தின்படி நீங்கள் எப்படி உயர முடியும் என்பதை பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடல் என்றால் ஒரு நிமிஷம் எழுப்பி நில்லுங்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறோம். பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுற எல்லா கரங்களும் உற்சாகமாய் தட்டுவோம். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக, கர்த்தருடைய கரம் உங்களை பலப்படுத்துவதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இந்த நாளிலே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ಆಮೆನ್. ಮಹಾಪರಿಶುದ್ಧನಾದಂಥ ದೇವರೇ, ವಿಶೇಷವಾದ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಾವಿಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೇವೆ. ಜನ್ಮ ದಿವಸವನ್ನು ಕಂಡವರಿಗಾಗಿಯೂ ಮದುವೆಯ ಮಹೋತ್ಸವವನ್ನು ಕಂಡವರಿಗಾಗಿಯೂ ದೇವರೇ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. ನಾವೆಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಒಮ್ಮತವಾಗಿ ಒಂದೇ ಹೃದಯವುಳ್ಳವರಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ತಂದೆಯಾದ ದೇವರೇ, ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಉತ್ಪತ್ತಿಯಾಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕಂಡನು ಎಂಬ ವಾಗ್ದಾನದ ಪ್ರಕಾರ ದೇವರೇ, ಜನ್ಮದಿನವನ್ನು ಕಂಡಂತಹ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರನ್ನು ನಿಮ್ಮ ಕರಗಳಿಗೆ ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ಇದುವರೆಗೂ ಕಾದುಕೊಂಡು ಬಂದಂಥ ದೇವರು, ಮುಂದಿನ ಆಯುಷ್ಕಾಲವನ್ನು ಸಹ ದೇವರೇ ನೀವು ಕಾದು ಘನಪಡಿಸಬೇಕಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ಕಳೆದಂಥ ವರ್ಷಗಳು ದೇವರೇ ನಿಮ್ಮ ನಾಮದಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಇನ್ನು ಮುಂದೆ ಇರತಕ್ಕಂಥ ಆಯುಷ್ಕಾಲವನ್ನು ನಿಮ್ಮ ಕರೆಗಳಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ದೇವರೇ ನಿನ್ನ ಕಣ್ಣಿನ ಗುಡ್ಡೆಯಂತೆ ಕಾದು ಕಾಪಾಡಿ ನಡೆಸುತ್ತಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರೇ ವಿಶೇಷವಾದ ಹರ್ಷಗಳನ್ನು ದಯಪಾಲಿಸಪ್ಪ, ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ದಯಪಾಲಿಸಪ್ಪ. ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಫಲಗೊಳಿಸು ಕರ್ತನೆ. ಅವರ ಯೋಜನೆಗಳು ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಕೈಗೂಡಲಿ ಸ್ವಾಮಿ. ಅವರು ಏನೆಲ್ಲ ಮುಂದಿನ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೋ, ಮುಂದಿನ ಭವಿಷ್ಯದ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ದೇವರೇ ಆಲೋಚಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೋ, ಎಲ್ಲ ಆಲೋಚನೆಗಳಲ್ಲೂ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿ ಆ ಕಾರ್ಯಗಳು ಸಫಲವಾಗುವಂತೆ ಪರಲೋಕದ ದ್ವಾರಗಳನ್ನು ಸರಿಸಿ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಸುರಿಸುವಪ್ಪ. ದೇವರೇ, ಮದುವೆಯ ಮಹೋತ್ಸವವನ್ನು ಕಂಡಂಥ ದಂಪತಿಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಕರೆಗೆ ನಾವು ಕೊಡುತ್ತಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಅವರು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿ ಒಂದೇ ಆತ್ಮವಾಗಿ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರೇ ಅವರು ಕೊಟ್ಟಂಥ ವಾಗ್ದಾನದ ಪ್ರಕಾರ ಸ್ವಾಮಿ ಅವರು ಜೀವಿಸುವ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸುತ್ತಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ದೇವರೇ, ಅವರ ಜೀವಿತ ಕಾಲವೆಲ್ಲ ನಿನ್ನ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿಯೂ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿಯೂ ನಿನ್ನ ಸಮಾಧಾನದಲ್ಲಿಯೂ ನಿನ್ನ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿಯೂ ಜೀವಿಸುವ
ಫಲಿಸುವ ಹಾಗೆ ನೀನು ವಿಶೇಷವಾದ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡಪ್ಪ ದೇವರೇ. ಒಂದು ವೇಳೆ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಅದನ್ನು ನೋಡುತ್ತಿರುವುದಾದರೆ ಆ ಗರ್ಭದ ಫಲವನ್ನು ಮುಟ್ಟಿ ಆ ಗರ್ಭದಲ್ಲಿ ನೀನು ಫಲವನ್ನು ಕೊಡಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ಒಂದು ವೇಳೆ ಮಕ್ಕಳನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದರೆ ದೇವರೇ, ಆ ಮಕ್ಕಳು ನಿನ್ನ ವಿಶೇಷವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಸುವ ಹಾಗೆ ನಿನಗೆ ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳ ಮಕ್ಕಳಾಗಿ ಇರುವಂತೆ ದಂಪತಿಗಳು ದೇವರೇ ನಡೆಸತಕ್ಕಂಥ ದಾರಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳ ಮುಖಾಂತರ ಅವರನ್ನು ನಡೆಸಿ ಕಾದು ಕಾಪಾಡಪ್ಪ. ಅವರ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಕೂಡಿಸಿಕೊಡಪ್ಪ. ಕುಟುಂಬದ ಅಗತ್ಯತೆಗಳು, ಆರ್ಥಿಕವಾಗಿರತಕ್ಕಂಥ ಅಗತ್ಯತೆಗಳು, ಅವ್ರಿಗೆ ಬೇಕಾಗಿರತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ದೇವರೇ ನಿನ್ನ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕಾಗಿ, ಪರಲೋಕದ ದ್ವಾರವನ್ನು ತೆರೆದು ಅವರೆಲ್ಲ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಪೂರೈಸಬೇಕಾಗಿ ತಂದೆ ಮಗ ಪವಿತ್ರಾತ್ಮನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ ಜೀವವುಳ್ಳ ತಂದೆಯೇ, ஆமென். ஆமென், ஆமென். தேசோர்காரங்கள் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஸோ இந்த ஆராதனையில் முதல் தடவையாக வந்திருந்தால் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுவீர்கள் என்றால் ஒரு நிமிஷம் எழுமின் இருக்கலாம். உங்களுக்கு அம்மா நீங்கள் உட்காருங்க. அல்லேலூயா. முதல் தடவையாக வந்தவர்கள் இருந்தால் கர்த்தருடைய நாம எழுமிச்சு இருக்கலாம். அல்லேலூயா. இலக்கரங்களை உற்சாகமாய் தட்டுவோம். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லோரும் கண்களை மூடி நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். இந்த நாளிலே வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லோரும் கண்களை மூடி எல்லோரும் ஜெபிப்போம். ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರಗಳ ನಡುವೆ ವಾಸ ಮಾಡೋ ಸುಮಧುರ ಯೇಸುವೆ, ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ವಂದನೆ ಸಲ್ಲಿಸ್ತಿದ್ದೇವೆ. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮನ್ನು ಕಣ್ಮಣಿಯಂತೆ ಕಾಪಾಡಿಕೊಂಡ ಬಂದ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ವಿಶೇಷವಾಗಿ ಹೊಸದಾಗಿ ಬಂದಿರುವ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ನಿಮಗೆ ಸಮರ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ಅವರು ಯಾವ ಕೋರಿಕೆಗಳನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೋ ಆ ಕೋರಿಕೆಗಳನ್ನು ಈಡೇರಿಸುವರಾಗಿದ್ದೀರಿ ತಂದೆ. ಅವರಿಗೆ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡಿರಿ, ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ನಡೆಸಿಕೊಡಿರಿ ತಂದೆ. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವರು ಪಡೆದ ವರಗಳಿಗಾಗಿ EPS ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಅವರ ಕುಟುಂಬವನ್ನು ಏರಾಳವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ಅವರಿಗೆ ಐಶ್ವರ್ಯವನ್ನು, ಆಶೀರ್ವಾದದ ಮಳೆಯನ್ನು, ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಕಟ್ಟಿಟ್ಟಿರೋ ಬುದ್ಧಿಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿರಿ ತಂದೆ. ಅವರಿಗಾಗಿ ಯೇಸು ದೇವದೂತರುಗಳು ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಂಡು ಅವರಿಗೆ ಹೇರಾಳವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು, ಹೇರಾಳವಾದ ಪವಿತ್ರವಾದ ಸುರಿಮಳೆಯನ್ನು ಸುರಿಸುವಂತೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ವಿಶೇಷವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದಂತೆ ಬಂದಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಎಲ್ಲರನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ ತಂದೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ ತಂದೆ. ஆமென். ஆமென், ஆமென். தேசோர்காரங்கள் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. முதல் தடவையாக வந்தவங்க உங்கள் கையில் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதை படித்து பாருங்கள். ஸோ ரெகுலராக இங்கே வர விரும்பல என்றால் நீங்கள் அதை ஃபில் பண்ணி வர நாட்டிலே கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் குடும்பங்களை நாங்கள் சந்திக்க உதவியாக இருக்கும். இந்த வாரத்திலே உங்கள் குடும்பங்களை சில குடும்பங்களை சந்திக்க இருக்கிறோம். ஸோ உங்கள் வீடுகளை இந்த வாரம் சந்திக்கணும்னா நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம். இல்லாவிட்டால் ஏற்கனவே கொடுத்தவர்களை நாங்கள் ஒருவரை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்ம கரங்களில் இருக்கிற காணிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்வோம், உற்சாகமாய் விதைப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையானது வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளில் கொடுக்க போகிற இந்த காணிக்கை தசமால் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இதை நிறைவாய் நடத்துங்க. என் தேவனுடைய கருத்தில் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்குறோம். என் தேவன் தாமே இதை ஆசீர்வதித்து ஊழியத்தின் தேவைகளெல்லாம் நீங்கள் அற்புதமாய் சந்திங்க, ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. அன்றைக்கு தாவே ஊழியருடைய தேவைகள், சபையுடைய வாடகை தேவைகள், மற்ற எல்லா காரியங்கள், திருச்சபை காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். சுவிசேஷ பணிகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால் தேவன் தாமே எங்களோடு நீர் இடைப்படுவீராக, காத்துக்கொள்வீராக, மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் ஒரு பாடலை மகள் பாடுகிறவளிலே உற்சாகமாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நாம் எல்லாரும் கொடுப்போம். ஆமேன். மைக்கானில் இருக்காவா? எப்படி
பாமுக்கு நன்றி சொல்லவே சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா பெயரு எப்படி பாவுக்கு நன்றி சொல்லவே சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுக்கு நன்றி சொல்லவே சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவாக்கு முன்னே என் கருவை கண்டீரையா பெயருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பெயருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுக்கு நன்றி சொல்லவே சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுக்கு நன்றி சொல்லவே சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. இந்த ஆயுருவாக்கு முன்னே. தேங்க்யூ. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் உற்சாகமாக தட்டுவோம். வாமா. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் டைம் பாடுறாங்க. ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் உற்சாகமாக தட்டுங்க. ஆமென். ரொம்ப பயபக்தியாக வந்து வாங்கிட்டு போகுது. செம்ம ஆள் அது. ஹல்லேலூயா. அவளை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும். அப்படியே மிமிக்ரி பண்ணுவா, கண்ணை செம்மையாக உருட்டுவா. அவளுக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கா. அவள் கர்த்தர் நல்லவர். நானும் அதை பார்த்தது ரொம்ப அப்படியே அடக்கொடுக்கமாக பாடுதேன் புள்ள. இதில் கூத்து நம்மளுக்கு தான் தெரியும். சரி, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, இப்பொழுதும் கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக எல்லார் கண்களையும் மூடி நம்மளால ஜெபிப்போம். சகோதர ஐக்கியத்திலிருந்து ஜெபிப்பார்கள். ஆமென். எல்லார் கண்களையும் மூடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நம்மளாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இதோ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே சுவாமி, இதோ எங்கள் மறுபடியும் அழைத்து வந்து உமது ஆசீர்வாதத்திலே உமது அன்பிலே அரவணைப்பிலே எங்களை நீர் கொண்டு வந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக சுவாமி, இதோ இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக கரங்களை பலப்படுத்தி இன்னும் ஆசீர்வதிக்குமாறு கெஞ்சுகிறோம். கொடுக்காத கரங்களையும் தெய்வமே அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை தந்து இன்னுமாய் வரும் நாட்களிலே அவர்களும் கொடுக்கத்தக்க பிள்ளைகளாக மாற்றுங்க. இந்த ஜெபங்களை மகன் இயேசு மேலே ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது நம்ம வேதத்துக்கு நேராக நம்முடைய கண்களை நாம் திருப்புவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்வோம்.
ஸோ யோவானதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், ஜான் காஸ்பிள் சாப்டர் 14. ஆமேன். யோவானதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கிறேன், தேவன் நமக்கு ஒரு காரியத்தை வைத்து விட்டு சென்றிருக்கிறார். சமாதானத்தை கர்த்தர் வைத்து போயிட்டுருக்கிறார். ஆமேன். அதான் அவருடைய பெரிய சொத்து. ஸோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சமாதானம் உண்டாவதாக. பக்கத்தில் 2 பேர் பார்த்து சொல்லுங்கள், சமாதானமாக இரு. அல்லேலூயா. சொல்லிட்டீங்களா? சமாதானமாக இரு. ஏன் வம்புக்கு இழுக்கிற? நான் அமைதியாக தானே போகிறேன். அல்லேலூயா. சமாதானமாக இரு. அல்லேலூயா. சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நிறைய பேர் கேட்பாங்க, இந்த உலகத்தில் கண்ணை மூடும்போது உங்கள் அப்பா அம்மா என்ன வச்சுட்டு போனாங்க, சொத்து எது வச்சுட்டு போனாங்களான்னு கேட்பாங்க. நீங்களும் சொல்லுவீங்க, எங்கள் அப்பா இதை வச்சுட்டு போனார், அதை வச்சுட்டு போனார். இருந்தால் சரியா, இல்லைன்னா ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. சரியா, இருந்தால் சொல்லுவோம். அது மாதிரி இயேசு நமக்கு இந்த உலகத்தை விட்டு அவர் போகும்பொழுது ஒரு காரியத்தை முக்கியமாக வச்சுட்டு போனார். என்னன்னா, அவருடைய சமாதானம். அல்லேலூயா. ஸோ இந்த சமாதானத்தை குறித்து நிறைய முறை நான் பேசியிருக்கிறேன், நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆனால் இந்த காலையில் சில காரியங்களை நீங்கள் கையாளுவது நல்லது. ஸோ இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா வைத்த சொத்தை பிள்ளைகள் கையில் சில பிறகு இந்த பிள்ளைகள் அதை என்ன பண்ணணும், பாதுகாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? பிள்ளைகளுடைய பொறுப்பு. அதை இழக்கவும் முடியும், அதை என்ன பண்ண முடியும், கட்டி காக்கவும் முடியும். அதே மாதிரி சமாதானம் ஆண்டு வச்சுட்டு போயிட்டார். அதை நீங்கள் பெறவும் முடியும், அதை என்ன பண்ண முடியும், இழக்கவும் முடியும். ரெண்டுமே பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நீங்கள் எப்படி கையாளுறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். அதை கையாளுற விதத்தில் நீங்கள் கையாண்டிங்கன்னா அது உங்கள் கூட இருக்கும். அதனை தவறாக ஹேண்டில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வராது. சமாதானத்தை கொண்டு வராது, பிரச்சனை கொண்டு வந்துடும். அப்போ நீங்கள் எப்படி அந்த சமாதானத்தை சரியான விதத்தில் கையாளுவது, சில காரியங்களை நீங்கள் செஞ்சாதான் அதில் ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. என்றைக்கு அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமென். சில காரியங்களை நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, முதலாவதாக இன்றைக்கி 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நீங்கள் எப்படி கையாளுறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். எப்படி நீங்கள் அதை கையாளுறீங்க, இதை சரியான விதத்தில் நீங்கள் கையாண்டால் நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கொண்டு வரும். முதலாவதாக பிலிப்பியர் நிருபம் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆமென். பிலிப்பியன் சாப்டர் 4 verse 6 and 7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7வது வசனத்தில், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாதாக என்ன பண்ணும், காத்து கொள்ளும். அல்லேலூயா. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் என்ன பண்ணும், கிறிஸ்து இயேசுக்குள்ளதாக காத்து கொள்ளும். இதை அவன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்லப்படுற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது முதலாவதாக இனியோட டைட்டில் என்னென்னா, ஸ்டே ஆன் யுவர் பீஸ். உங்களுக்கு இருக்கிற சமாதானத்தில் நிலைத்திருங்கள். ஆமீன். ஸ்டே ஆன் யுவர் பீஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஸ்டே ஆன் யுவர் பீஸ். உங்களுக்குள்ள சமாதானத்தில் நிலைத்து நில்லுங்கள். அப்போ உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற காரியம் என்னன்னா, நீங்கள் இதை சரியாக கையாளலைன்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை நீங்கள் இழப்பீர்கள். எதை சரியாக கையாளலைன்னா, ப்ரேயர் லைஃப். ஆமீன். உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்கள் ஜெப வாழ்க்கையை நீங்கள் சரியாக கையாளலைன்னா கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், உங்கள் லைஃப்பில் மிஸ்ஸரபிள் லைஃபாக தான் இருக்கும், சமாதானமாக இருக்கவே மாட்டீர்கள். ஸோ ஒரு மனுஷன் ஜெபத்தை கையாள தெரியலைன்னா, ஒரு டைமில் நிறைய டைம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஸோ என்றைக்கு பிரச்சனை வருதோ அன்றைக்கி ஜெபம் பண்ணுறோம். கரெக்டாக இல்லையா? என்றைக்கு ப்ராப்ளம் அதிகமாகுதோ அன்றைக்கி உபவாச ஜெபம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். நல்ல கொழுத்து போயிருக்கும் பொழுது என்ன இருக்காது, ஜெபமே இருக்காது. ஜெபமே இருக்காது. நல்ல வேலை இருக்கும் பொழுது ஜெபம் இருக்காது. நோ டைம் ஃபார் ப்ரேயர். பிரதர் ரொம்ப பிஸி ஆகிட்டோம், ப்ரேயருக்கு டைமே கிடையாது. ஆனால் வேலை இல்லாத போது நான் சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையில் சமாதானம் இழக்கிறோம் என்றால், நீங்கள் நல்லா இருக்கும்போது ஜெபிங்க, நல்லா இல்லாத போதும் ஜெபிங்க. உங்கள் ப்ரேயர் லைஃப் என்றைக்குமே சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ப்ரேயர் லைஃப் சேஞ்ச் ஆச்சுனால நீங்கள் சமாதானத்தை இழப்பீர்கள். கண்டிப்பாக சமாதானத்தை இழந்துருவீங்க. உங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு வரவே வராது. நான் சொல்லுகிறேன், நல்லா இருக்கும் போதும் நீங்கள் ஜெபிக்க பழகுங்கள். ஆமென். நல்லா இல்லாத போதும் ஜெபிக்க பழகுங்கள்.
ஜெப வாழ்க்கையை ஒரு மனுஷன் கரெக்டாக ஸ்டடி பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல் எப்பொழுதுமே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. நிறைய டைம் நீங்கள் கேட்கலாம், எப்படி பாஸ்டர் சிரிக்கிறீங்க, எப்படி பாஸ்டர் பண்ணுறீங்கன்னா, இன்னொரு ரீசன்னா இதுவும் ஒரு ரீசன். ப்ரேயர் லைஃப் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம். நாங்கள் கட்டுறது தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? உங்களை விட அதிகமான பிரச்சனைகள் இல்லைன்னா உங்களோட குறைவான பிரச்சனைகள் எனக்கு இருக்கலாம். ஆனாலும் நல்லா சிரிச்சுட்டு ஜாலியாக உங்கள் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக இருக்கிறேன். அது காரணம் என்னன்னா, ஒரே ஒரு காரியம், ஜெப வாழ்க்கை. ஸோ என்றைக்கு நீங்கள் எந்த வயதாக இருக்கலாம், சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு நான் சொல்லுகிறேன், சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு நீங்கள் ப்ரேயர் லைஃப்பை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்கள் லைஃப் கண்டிப்பாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்பொழுதுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எக்ஸாம் வரும்பொழுது ஜெபம், பிள்ளைகள் ரொம்ப பக்தி பரவசமாயிடுவாங்க. எக்ஸாம் டைமில் தான் பக்தியே வரும் நிறைய பேருக்கு. எக்ஸாம் டைமில் தான் ஏசப்பாவே தருவார். எக்ஸாம் டைமில் தான் அவங்க எழுதுகிற பெண்ணில் ஏசப்பா என்ன பண்ணும், கையை வச்சு எழுதுங்க ஏசப்பா அல்ல. அது வரைக்கும்லாம் கையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஆண்டோட கையே காணாமல் போயிருக்கும். ஆனால் இந்த டைமில் தான் உட்காந்து கையை வச்சு எழுதுங்க. எக்ஸாம் டைமில் தான் நிறைய பேரண்ட்ஸுக்கு பிள்ளைகள் மேலே ஒரு, அதுவும் கடைசி எக்ஸாம், மற்ற எக்ஸாமில் பெரிய மிட்டம் டெஸ்ட்டில் ஜெபலாம் கம்மியாக இருக்கும். யாருன்னா மிட்டம் டெஸ்ட்டில் உட்காந்து ஆனுவல் எக்ஸாம் மாதிரி ஜோம் பண்ணியிருக்கீங்களா? யாரும் ஜோம் பண்ணதே கிடையாது. ஆனால் ஐயோ லாஸ்ட் எக்ஸாம், மற்ற எக்ஸாம் பரவாயில்ல ஊருக்கு கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் லீவ் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதை மாதிரி தான் ப்ரேயர் போயிட்டுருக்கு நிறைய பேர் லைஃப்பில். ஆனால் ஒரு ஆனுவல் எக்ஸாம் வரும்பொழுது ஜெபம் எங்கேருந்து வருதோ தெரியல, ஃபோன் கால்ஸ் இந்த வாட்டி தான் மாதம் தான் சால்வேஷனுக்கு அதிகமான ஃபோன் கால்ஸ் வரும். ஸோ நிறைய மெசேஜ் இப்போ தான் வரும், ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை சன், ப்ரே ஃபார் மை டாட்டர். இது வரைக்கும் எங்கே போச்சு அந்த ப்ரேயரு? ஸோ நான் சொல்லுகிறேன், உங்கள் லைஃப்பில் எல்லாருக்கும் இது வந்து ஆல் ஏஜ் குரூப், நீங்கள் ப்ரேயரை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரியணும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், தானியேல் வந்து அவ்வளோ பெரிய போராட்டம் அவரை சுற்றி இருக்கிறது. சரியா? அவருக்கு விரோதமாக கையெழுத்திடப்படுகிறது, அவர் சட்டம் என்ன போட்டிருக்காங்க தெரியும், எல்லாமே தெரியும், சிங்க கெபியில் போடுவாங்கன்னு தெரியும், எல்லாமே தெரியும். போராட்டத்தின் மத்தியில் ஒரு மனுஷன் சமாதானமாக இருக்கிறார். எப்படி இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சிங்க கேபியோ சூளை நெருப்போ என்ன வராதான்? அவர் என்ன காப்பார்? எப்போ காப்பார்? ஜெபிக்கிறவனை காப்பார். பாட்டு பாடினாலாம் காக்க மாட்டார். அல்லேலூயா. நல்லா இருக்குது பாட்டு, ராகத்துக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் ஜெபிக்கிறவனை கர்த்தர் சிங்க கேபியோ சூளை நெருப்போ அதை மறந்துடுறாங்க நிறைய பேர். பாட்டு ராகம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அப்போ தானியேல் வந்து ஒரு பிரச்சனை, அவனை சுற்றி ஒரு பிரச்சனை இருக்கானா, he stayed in peace, அவர் சமாதானமாக இருக்கிறார். காரணம் என்னென்னா, எப்பொழுதும் போல் 3 வேளை என்ன பண்ணார், நல்லா இருக்கும் போதும் ஜெபிச்சார். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா இருக்கும் போதும் ஜெபம் பண்ணார். இப்போ மோசமான சூழ்நிலை, இப்போ என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஜெபம் வந்து உங்களை சமாதானத்தில் நிற்க வைக்கும். நீ நிறைய பேர் நினைக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, ஏன் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஏன் எப்போ பார்த்தாலும் போராட்டம் இருந்துகிட்ருக்கு. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ப்ரேயர் லைஃப்பை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். ஆமென். டேர்ன் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பேட்டரியில் போட்டிருப்பாங்க தெரியுமா, தினமும் என்னை கவனி. அது மாதிரி ஒரு டிஸ்டில் வாட்டர் அதில் இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும், அப்போ தான் பேட்டரி ஒழுங்காக ஒர்க் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய பேட்டரி ஒழுங்காக ஒர்க் ஆகணும்னா ப்ரேயரும் உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நல்லா இருக்கும் பொழுதும் ஜெபம், நல்லா இல்லாத போதும் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஸோ அப்படி ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்கள் சமாதானத்தை யாருமே எடுக்க முடியாது. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி ஒரு கண்டிப்பாக சில டைம் என்ன ஆகிடும்னா, சோம்பல் வரும், சோர்வுகள் வரும். ஆனால் என்ன வந்தாலும் நீ எழுப்பிட்டீங்களா, ஒரு டைம் கிடைக்குதா, அதுக்கு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சில டைம் என்ன நம்மளுக்கு ப்ராப்ளம்னா, காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்துச்சு ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்துருப்பீங்க. சரி, ஆனால் உங்களால் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ 5 மணிக்கு எழும்ப முடியல, நீங்கள் எழும்புறது 7 மணிக்கு. உடனே ஒரே ஃபீலிங் ஆகிடும். என்ன ஃபீலிங் ஆகிடும், ஐயோ நீ ஜெபிக்காம விட்டானே 5 மணிக்கு, எப்பா 7 மணிக்கு அனுப்பிச்சல்ல, 7 மணிக்கு ஜெபம் பண்ணு. அந்த ஃபீலிங்கை தூக்கி போடு. நிறைய டைம் அதான் பெரிய ஃபீலிங் என்னென்னா, ஐயோ இன்னைக்கு ஜெபிக்காம விட்டேன், மீதி இருக்கிற டைம் என்ன பண்ணிடுறது, ஜெபிக்கிறதே கிடையாது. சரி ஓகே, 5 மணிக்கு எழும்பலை, ஓகே உன்னுடைய டயர்டு இருக்குது, ஒரு 7 மணிக்கு எழும்புறீங்களே, ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பார். அல்லேலூயா. நீ எந்த டைமில் கூப்பிட்டாலும் கேட்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகாலையில் கூப்பிட்டாலும் கேட்பார், மதியானத்தில் கூப்பிட்டாலும் கேட்பார், சாயந்தரத்தில் கூப்பிட்டாலும் கேட்பார், நைட்டில் கூப்பிட்டாலும் கேட்பார்.
ஏன்னா மாம்சமான யாவுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் அளிக்கிறவர். அல்லேலூயா. தம்மை நோக்கி ஊக்கமாக ஒருத்தன் கூப்பிடும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் பதில் கொடுப்பார். அப்போ தானியேல் வந்து ஒரு பிரச்சனை மத்தியில் அவருக்கு தெரியும், அடுத்து சிங்கக்கபியில் போடுவாங்கன்னு தெரியும், அடுத்தது கையெழுத்து வந்து இட்டாச்சுன்னு தெரியும், எல்லாமே தெரியும். தெரிந்தாலும் அவர் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஸோ இயேசு கிறிஸ்துடைய லைஃப்பை நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா தெரியும் அடுத்தது என்ன நடக்க போகுது. சிலுவை மரணம். நம்மளை உதைப்பாங்கன்னு தெரியும், அடிப்பாங்கன்னு தெரியும், வாரினால் அடிப்பாங்க எல்லாம் தெரியும், அவருக்கு துப்புவாங்கன்னு தெரியும். ஆனால் அவர் எதை விடலைன்னா, நீங்கள் ஆரம்ப நாட்டிலேருந்து பாருங்கள், எப்பொழுதும் அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். வனாந்திரத்தில் தனியாக கூடி ஜெபிக்கிற ஜெபம் எல்லாத்துலையும் இருந்தார். அப்போ கடைசி மணி வேலையிலும் அவர் ஒன்று பண்ணார். என்ன பண்ணார்னா, ஜெபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். ஸோ கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டு போகிறாரு, வாங்கப்பா ஜோம் பண்ணலாம், 1 மணி நேரம் ஜோம் பண்ணுங்க. அவன் ஜோம் பண்ணுறாங்களோ இல்லையோ, யார் ஜோம் பண்ணா? ஏசப்பா ஜோம் பண்ணார், அவர் ஜோம் பண்ணார். ஏன்னா அவர் தெரியும் அடுத்தது நம்மளுக்கு சிலுவை மரணம், போராட்டம். ஆனால் அது எப்படி சமாதானமாக எதிர்கொண்டார். அவ்வளோ பெரிய ப்ராப்ளமை தனியாக ஆளாக நின்று ஹேண்டில் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அவருடைய ப்ரேயர் லைஃப். நான் விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிற மனுஷன் போராட்டத்தை கண்டு ஓடவே மாட்டான். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷனை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும், நிற்பான். அவனுக்கு ஒன்று தெரியும், என் ஜெபம் என்னை காப்பாற்றிடும், என் தேவன் என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஓடாத. ஓடினா என்ன அர்த்தம்னா, நீ ஜெபிக்கலன்னு அர்த்தம். போராட்டம் வரும்போது ஓடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 100க்கு 100 சொல்கிறேன், ஜெபிக்காத மனுஷன் ஓடுவான். பிரதர் என்ன பண்ணுறேன்னு தெரியல, எதாவது பண்ணிக்கலாமான்னு இருக்கிறேன், செத்துடலாமான்னு இருக்கிறேன், சாவணும்னு தோவுது. ஏன்னா மெயின் ரீசன் உங்ககிட்ட ஜெபம் இல்லை. ஜெபம் இருந்துச்சுன்னா மரணமே உனக்கு முன்னாடி நின்னாலும் நீ தைரியமாக நிற்ப. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க அல்லேலூயா? அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ப்ரேயர் லைஃப்பை இன்றைக்கி ஷார்பன் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து அவ்வளோ போராட்டத்தில் எப்படிப்பா அவர் நின்னார்? அவர் நல்லா தெரியும், வாரினால் அடிப்பாங்க தெரியும், முள்முடி சூடுவாங்க தெரியும், கைகள் கால்கள் ஆணிகள் கடவாப்படும் தெரியும், எல்லாமே தெரியும். தெரியாதவர் அல்ல, ஆனால் நிற்கிறார். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ப்ரேயரில் நின்றுட்டிங்கன்னா அது என்ன போராட்டம் இருக்கட்டும், என்ன காரியம் இருக்கட்டும், உங்களுக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர் உம்முடைய சித்தம் நடக்கட்டும். தானியேலுக்கு தெரியும், ஆண்டவர் உம்முடைய சித்தம் நடக்கட்டும். சிங்கக்கபியில் போடணுமா, அது உம்முடைய சித்தமாக போடட்டும். ஆனால் தானியேலுக்கு அதே தானியேல் தெரியும், ஒரு வேளை சிங்கம் என்னை சேதப்படுத்தணுமா பண்ணட்டும், அதை பற்றி நான் கவலைப்படலை, ஏன்னா என் தேவனை நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, நீங்கள் வந்து என்னை போட்டாலும் பரவாயில்ல, போடலாம் பரவாயில்ல, என் தேவன் என்னை தப்புவித்தாலும் பரவாயில்ல, தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்ல. அவரோட ப்ரேயர்லாம் அப்படி தான் இருந்துச்சு. என்னை காப்பாற்ற போட்டோம், ஆனால் நாங்கள் அவரை தாங்க பிடிப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் அவரை தான் பிடிப்பீங்க? ஆமென். அப்போ உங்களோட ப்ரேயர் லைஃப்பில் இன்றைக்கி ஒரு காரியம், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடட்டும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் ஆகட்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் உம்முடைய சித்தம், எது நடந்தாலும் உம்முடைய சித்தம் ஆண்டவரே, காட்ஸ் வில். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், தேவ சித்தம் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. இதுதான் உங்களுடைய ஜெபம். அல்லேலூயா. நீ எல்லாம் கேட்டுட்டு ஒன்று சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய சித்தம் ஆகட்டும். உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள், உங்கள் காரியத்தை சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய சித்தம். ஆனால் ஏன்னா ஆண்டவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஒரு அப்பாவுக்கு வந்து 2 பிள்ளைகள் இருந்தாங்க, 2 மகள் இருந்தாங்க. 2 மகளையும் திருமணம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ முதல் மகளை வந்து ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயிக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாரு. இன்னொரு மகளை வந்து இந்த பாட்டர், இந்த கிளே, அந்த மண்பானை செய்வாங்களே, அவங்களுக்கு என்ன பண்ணார்? குயவன். கன்னடாவில் என்ன சொன்னாங்க? பத்தாவா நம்ம கும்பாரா, கரெக்டா கும்பாரா, ஏதோ கும்பாரா, ஓகே ரைட். அவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ 2 பிள்ளைகள், 2 பேர் கல்யாணம் பண்ணியாச்சு. ஒரு நாள் அவங்க அப்பா வந்து மூத்த மகளை போய் பார்க்குறாரு. மூத்த மகள் யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க? ஃபார்மருக்கு, சரியா, விவசாயிக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த மகள் வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே அவங்க மகள் சொன்னா, அப்பா எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. எதுக்குமா ஜோம் பண்ணோம்? இல்லைப்பா, மழை நல்லா பெய்யணும், ஏன்னா நம்ம வந்து விதைக்க போகிறோம். ஸோ மழை நல்லா பெஞ்சாதான் அறுவடையை நாங்கள் பார்க்க முடியும், நல்லா இது பண்ண முடியும், அதனால் மழைக்காக ஜோம் பண்ணுங்க. சரிப்பா நான் கண்டிப்பாக ஜோம் பண்ணுறேம்மா அப்படி சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டா? பெரிய மகள்கிட்ட சொல்லிட்டார். அங்கே போய் மத்தியானம் எது முடிச்சிட்டாரு? லஞ்சை முடிச்சிட்டார். ஈவினிங் எங்கே வர்றாரு? இன்னொரு சின்ன மகள் வீட்டுக்கு வர்றார். சின்ன மகள் வீட்டில் சப்பாத்தியும் சிக்கன் குருமா வந்துச்சு. அதையும் உட்காந்து என்ன பண்ணார்?
சாப்பிட்ட உடனே அந்த மகன் சொன்னால், அப்பா எனக்காக ஜோம் பண்ணுங்க. எதுக்காகம்மா ஜோம் பண்ணணும்? நல்ல வெயில் அடிக்கணும், மழை பெய்ய விட என்ன ஆகணும் எனக்கு. அப்போ வெயில் அடித்தது என்ன நடக்கும்? பானை காயும். அதனால் என்ன பண்ணணும்? நல்ல வெயில் அடிக்கணும் அப்படின்னு ஜோம் பண்ணுங்க அப்படின்னா. உடனே இப்போ அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன புரியல? ஒரு மகன் என்ன கேட்குறா, இன்னொரு மகன் என்ன கேட்குறா. இதாங்க உலகம். நீங்கள் பாருங்கள், அப்போ என்ன பண்ண முடியும் அந்த அப்பாவால்? ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்களாம் என்ன சொல்லி ஜோம் பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம்? ஆண்டவரே நிறைய பேஷண்ட் வரணும் ஆண்டவரே. லாயர்லாம் என்ன சொல்லி ஜோம் பண்ணுவாங்க? நிறைய கேஸ் வரும், நிறைய குடும்பம் பிரியட்டும். ஸ்விக்கிக்காரன் என்ன சொல்லி ஜோம் பண்ணுவான்? இன்றைக்கி யாரும் வீட்டில் சமைக்கக்கூடாது, எல்லாம் ஆர்டர் பண்ணணும். கரெக்டாக இல்லையா? ஸ்விக்கிக்காரன் அதான் ஜோம் பண்ணுவோம், எந்த லேடிஸும் சமைக்கக்கூடாதுப்பா. அவன் தெய்வமாக தெரியும், அவன் வீட்டில் வந்து கொடுங்க, அம்மா நீனா ஓகே வெரி டெய்லி சமைக்காதம்மா, அவன் ஆசீர்வாதத்தோடு கொடுத்துட்டு போவான். ஏன்னா அவனுக்கு என்ன தேவை? வியாபாரம் தேவை, வியாபாரம் தேவை. ஸோ பஞ்சர் ஓட்டுறவன் டயரை தான் பார்த்துருப்பான், இங்கே பஞ்சர் ஆகாதா வண்டி போகும்போது, டப்புன்னு வச்சதை வாங்க சார் வாங்க சார் போட்டுடலாம் சார். அவன் ஜெபம் அப்படி தான் இருக்கும். அவன் எல்லாருடைய ஜெபங்கள் அப்படி தான். அல்லேலூயா. கரெக்டாக இல்லையா? நான் சொல்ல கரெக்டாக இல்லையா? கண்டிப்பாக இப்படி தான். அப்போ ஆண்டவர் எந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு? அதுக்காக தான் அவங்க அப்பா முடிவு பண்ணார், ஆண்டவரே 2 பிள்ளைகள் 2 காரியங்கள் சொல்லிக்கிறாங்க, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. அல்லேலூயா. இப்போ உங்கள் ஜெபம் என்னவா இருக்கணும்? உம்முடைய சித்தம். அல்லேலூயா. அவருக்கு என்ன மழை பெய்யணும்னா மழை பெய்யட்டும், வெயில் அடிக்கணும்னா அவர் வெயில் அடிக்கட்டும், அது அவருடைய சித்தம். ஸோ எப்போவுமே உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் உம்முடைய சித்தம். நீங்கள் இதை கேளுங்க அதை கேளுங்கன்னு சொல்ல, ஆண்டவர் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, உம்முடைய திட்டம் நிறைவேறது. நீங்கள் இதை சொல்லி ஜோம் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த துக்கம் உங்களுக்கு வராது. நடக்கலையா, ஓகே அது தேவ சித்தம், தேவன் நடத்துகிறார், அவ்வளோதான் போட்டோம். அல்லேலூயா. நீங்கள் அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும், உங்களுக்குள்ளார அந்த சமாதானம் நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இப்போ தேவ சித்தம்னா புரிஞ்சிச்சா? அல்லேலூயா. இன்னிலேருந்து உட்காந்து பாஸ்டர் இதுக்காக தேவ சித்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், தேவ சித்தம் நடக்கட்டும். அல்லேலூயா. அப்போ முதலாவதாக உங்கள் ப்ரேயர் லைஃப்பை கரெக்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ரேயர் லைஃப்பை கரெக்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் அந்த பீஸ், ஸ்டே ஆன் யுவர் பீஸ். ஆமென். ரெண்டாவதாக நீங்கள் எதை சரி செய்ய வேண்டும்? நீங்கள் எதை சரி செய்ய வேண்டும்? 1 சாமுவேல் 23வது அதிகாரம், 1 சாமுவேல் சாப்டர் 23 verse 15. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 15வது வசனம். தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்திரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், தன் பிராணனை வாங்க தேடும்படி சவுல் என்ன பண்ணுறான்? தாவீதை பின்தொடர்கிறார். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் verse 26லேருந்து வாசிச்சிங்கன்னா 26வது வசனத்திலிருந்து பாருங்கள். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் இந்த மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிர்த்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைத்து கொண்டார்கள். 27வது வசனத்தில் 27ல் அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். 28வது வசனத்தில், ஆதலால் சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அமலிகோத் என்று பெயரிட்டார்கள். ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம், இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் ஒரு முதல் கிங் சவுலை ஏற்படுத்துகிறார். எதுக்காக சவுலை ஏற்படுத்தினார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சாமுவேல்கிட்ட வந்து முறையிடுறாங்க, எங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ராஜா வேண்டும், எங்களை ஆள்றதுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களை யுத்தத்தை முன்னின்று நடத்துறதுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜா வேண்டும். அப்போ ஒரு ராஜாவுடைய கடமை என்னன்னா, அந்த மக்களுக்காக அவர் நிற்க வேண்டும். ஆனால் இவர் என்ன செய்கிறார்னா, அவருடைய ப்ரியாரிட்டி, அவருடைய முன்னுரிமைகள், அவர் என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் வேற செஞ்சுட்டு இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவருக்கு வந்து தாவீதை பின்தொடரணும்னு அவசியமே கிடையாது. சரியா? தாவீது அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாப்புல. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா, தாவீதை பின்தொடர்ந்துட்டு இருக்கிறார். எதை விட்டுட்டாரு? தேசத்தை காக்க வேண்டிய பொறுப்பை விட்டு விட்டார், ஜனங்களை காக்க வேண்டிய பொறுப்பை விட்டுட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டார். இனி நிறைய டைம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் செய்ய வேண்டியதை சரியான சமயத்தில் முக்கியத்துவம் கொடுக்காமல் விடும் பொழுது உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை நீங்கள் இழப்பீர்கள். எப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சில காரியங்கள் இதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இந்த காரியத்தை செய்யும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி காலையில் எழும்புனா இதை செய்யணுன்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஆஃபீஸ் போனால் இந்த கடமைகளை செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். ஸ்கூலுக்கு போனால் இன்றைக்கி ஹோம்ஒர்க் செய்யணும்னு உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும்.
ப்ரியாரிட்டி எதுக்கு குடிக்கிறீங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு எதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை இழப்பீர்கள். ஸோ நிறைய டைம் நாம் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், எது முக்கியம், இன்றைக்கி என்ன வேலை, எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்சோனை வந்து கர்த்தர் எதுக்கு வச்சாருன்னா, பெலிஸ்தரை நியாயம் விசாரிக்க வச்சார். இவர் எங்கே போனார்? இவர் ப்ரியாரிட்டி எங்கே கொடுத்தாருன்னா தொழிலாளிகிட்ட கொடுத்துட்டாரு. அவள் வீட்டுக்கு போகிறதும் வரதுமா இருந்தார். எதை விட்டுட்டாரு? நியாயம் விசாரிக்கிறத விட்டுட்டார். கடைசியில் என்ன ஆயிடுச்சு? கண்ணு பிடுங்கப்பட்டது. சம்டைம்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கடமைகள் உங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த வேலை இந்த காரியம் நான் செய்யணும். மாதம் மாதம் சம்பாதித்து வீட்டை கட்ட வேண்டியது எழுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை. அது உதாரணமாக நான் சொல்கிறேன், ஒரு லோன் கட்டணும்னா அதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அதை விட்டுட்டு நல்ல ஊரை சுற்றிட்டு ஜாலியாக இருந்துட்டு கடைசி லோனுக்கு முன்னாடி நாள் உட்காந்து ஏசப்பா தாங்காண்டவரை தாங்காண்டவரை தாங்காண்டவர் அவர் எங்கே தருவார்? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன, உங்களோட முக்கியத்துவம் என்ன, அது முதல்ல பாருங்கள். ஸோ உங்கள் பிள்ளையுடைய முக்கியத்துவம் என்ன? பிள்ளைகள் படிக்கிற டைமில் படிக்கணும். ஆமாம், இந்த டைமில் உட்காந்து வீலிங் பண்ணியிருந்தால் என்ன நடக்கும்? உன் ப்ரியாரிட்டி வீலிலேயே போயிட்டுருக்கும். படிப்பு முடிச்சிச்சு கதை. 60 வயசில் உட்காந்து அப்பா மாதிரி இருக்காதப்பா, நான் தான் படிக்கலப்பா. யார் சொல்கிறோம்? அன்றைக்கி அது முக்கியத்துவம் கொடுக்கல. அன்றைக்கி அப்பா அம்மா சொன்னாங்க படி 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 படின்னு சொன்னாங்க, அன்றைக்கி படிக்கலை. ஆனால் 60 வயசில் சொல்கிறோம் என்ன மாதிரி ஆகிடாத தம்பி. அல்லேலூயா. ஏன்னா அன்றைக்கி அந்த முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கல. என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, முக்கியத்துவத்தை கொடுக்கலன்னா உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை இழப்பீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் பாருங்கள், கணவனாருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. மனைவிக்கு கொடுங்க. எப்போவுமே ஆள் இருக்கும் போது அவங்க வேல்யூ தெரியாது, செத்த பிறகு தான் அவங்க வேல்யூ தெரியும். செத்த பிறகு ஐயோ அவர் இப்படி இருந்தாருங்கோ அப்படி இருந்தாருங்கோ. நீ எப்படி இருந்தப்போ? அப்போ உட்காந்து அழுவுறது, உட்காந்து தேம்பி நானும் பார்த்துட்டே இருப்பேன். வரும்போது ஒரு வாய்க்கு கொடுக்கல, அந்த மனுஷன் வந்து புலம்பிட்டு போவார். இந்த அம்மா உட்காந்து இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. இன்னும் அழுது என்ன பிரயோஜனம்? சாப்பாடு போட வேண்டிய டைமில் சாப்பாடு போடணும். அதுக்கப்புறம் உட்காந்து போயிட்டு கல்ற தோட்டத்தில் போய் வச்சுட்டு உட்காந்துட்டு சாப்பாடு போட்டுட்டு காக்கா வந்து சாப்பிட்டு உட்காந்துக்கிறது. அது காக்கா வந்து சாப்பிட்டுச்சுன்னா புருஷன் சாப்பிட்டாரு, அவள் புருஷனை காக்காவா? நான் கேட்குறேன், உன் புருஷனை காக்காவா? அப்போ காக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க உனக்கு? கொஞ்சம் லாஜிக்காக யோசி, எதுவுமே லாஜிக்காக யோசிங்க. இருக்கும்போது நல்ல கவனி. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன? உன் குடும்பத்தை கவனிக்கணும், உன் பிள்ளைகளை கவனிக்கணும். உன் பிள்ளை இன்றைக்கி நீ கவனிக்கலைன்னா பின்னாடி வந்து அவன் பிரச்சனையில் வந்து நிற்பான், அவன் போராட்டத்தில் வந்து நிற்பான். இன்றைக்கி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் சின்ன வயசில் கொடுக்கணும். அதான் உன்னுடைய ப்ரியாரிட்டி, அதான் முக்கியத்துவம். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வயசில் அம்மா இப்படி பண்ணாத, இது செய்யாத, இது தப்பு அப்படி சொல்லி தரணும். செய்டா பரவாயில்ல பார்த்துக்கலாம், செய்டா. பின்னாடி வருவான், அப்போ உட்காந்து பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னா எப்படி ஜெபம் கேட்கப்படும்? ஏன்னா எந்த டைமில் அந்த ப்ரியாரிட்டி விட்டுட்டீங்க, முக்கியத்துவத்தை விட்டுட்டீங்க. அந்த முன்னுரிமைகள் எதை செய்யணுமோ அதை செய்யலை. நீங்கள் அது செய்யாத போது சமாதானத்தை இழப்பீர்கள். ஏன் சிம்சனோட லைஃப் சமாதானம் இல்லாமல் போச்சுன்னா செய்ய வேண்டிய கடமை அவர் செய்யலை, அவ்வளோதான் ப்ராப்ளம். ஏன் சவுல் நீ ஏன்ப்பா உன் சமாதானத்தை இழந்த? எப்போ நாட்டை காக்கணும், நான் நாட்டை காக்காமல் யார் பின்னாடி போயிட்டுருக்கிறேன்? தாவீது பின்னாடி போயிட்டுருக்கிறேன். ஆண்டு போவே சொல்லலை உன்னை, ஆனால் நான் அதை பண்ணிட்டு கிடக்கிறேன். நான் சொல்லுகிறேன், தேவையில்லாத காரியத்தில் மூக்கு நுழைச்சாலே உனக்கு சமாதானம் கெட்டு போயிடும். நான் சொல்கிற பாயிண்ட் போது அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. தேவையில்லாத விஷயத்தில் மூக்கு நுழைக்காத, உனக்கு தேவையில்லை, அது ஒரு முக்கியத்துவம் இல்லாத வேலை. அல்லேலூயா. முக்கியத்துவம் இல்லாத காரியம். சிலலாம் பார்த்தீங்கன்னா நை 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 மற்றவனோட இதில் போய் என்ன ஆச்சான் ஏதாச்சான், உனக்கு என்ன ஆச்சு? நான் தான் கேட்பேன், உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஒன்றும் ஆகலை, அமைதியார். உனக்கு ஆகலை, அமைதியார். எனக்கு இது மாதிரி மூக்கு நுழைக்கிற ஆள் பிடிக்க முடியாது, சீரியஸாக சொல்கிறேன். சும்மா உட்காந்து நை நை மூக்கு நுழைச்சி அவங்களுக்கு என்ன ஆச்சு பிரதர், இவங்களுக்கு என்ன ஆச்சு? உனக்கு நல்லா இருக்குல்ல, போயிட்டே இரு. யார் எப்படி போனால் உனக்கு என்ன? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்களுக்கு என்னங்க? உன் குடும்பத்தை பாரு, உன் பிள்ளைகளை பாரு, உன் பிள்ளைகளை வளருங்க. அவனுக்கு என்ன தேவை, உன் பிள்ளைக்கு என்ன தேவை, உன் கணவனாருக்கு என்ன தேவை, அதை கொடுக்காம மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக சொல்லுகிறேன் சமாதானத்தை இழந்துருவீங்க. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டே ஆன் யுவர் பீஸ். ஆமேன். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலம் வந்து இன்றைக்கி நடக்கிற மாதிரி கிடையாது. ஆமேன். இன்னையோட ப்ரியாரிட்டி என்னென்னா, உங்களுக்கு இன்றைக்கி என்ன முக்கியத்துவம் என்னது இன்றைக்கி சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி என்னங்க முக்கியத்துவம் உங்களுக்கு? சர்ச்சு முடிக்கிறோம், வீட்டுக்கு போகிறோம், மட்டனோ சிக்கனோ வாங்குகிறோம், உட்காந்து சாப்பிட்றோம். கரெக்டாக இல்லையா? ஈவினிங் 4:40 எங்கே வரோம்?
கரெக்டாக மறந்துடாது. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரோம், எல்லாம் அறிக்கை பண்ணுறேன் கரெக்டாக, ஆண்டவர் கேட்குறாரு. சரியா? ஈவினிங் 4:40 சர்ச்சுக்கு வரோம், ஜோம் பண்ணுறோம், திருப்பி வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், அமைதியாக தூங்குறோம். நாளைக்கு எழும்பினால், நாளைக்கு இருப்பேன்னு தெரியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு இருப்பீங்கன்னா தெரியாதுங்க. அதுக்கு எதுக்கு இன்னைக்கு என்னவோ அதை பாரு, இன்றைக்கி என்ன செய்யணும் அதை பாரு. இன்றைக்கி போய் எந்த குடும்பத்தில் போய் நுழைக்கலாம் அதை பார்க்காத, என்ன பிரச்சனை இழுக்கலாம் அதை பார்க்காது. இன்றைக்கி என்ன, அடுத்தது போகிறோம், நல்லா ஜாலியாக உட்காந்து சாப்பிடுவோம் வீட்டில். சண்டே ஒரு நாள் தான் குடும்பமாக உட்காந்துருக்கீங்களா, நல்லா ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிடுங்க. இன்றைக்கி உட்காந்து நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், சர்ச்சு இங்கேருந்து முடிகிற போதே நீ போ, நான் அப்படி வர சுற்றிட்டு வரேன். எங்கே வருவேன் நீ சுற்றிட்டு? உன் கால்கள் வீட்டில் தெரிப்பதில்லை, அதான் உனக்கு ஏற்ற வசனம். இது சுற்றிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி சண்டே உன் குடும்பத்தோடு உட்காரு, குடும்பத்தோடு சாப்பிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வச்சுக்கோங்க. சண்டே ஒரு நாள் தான், மற்ற எல்லா நாளும் நீங்கள் வேறு இடத்துல சாப்பிட்றீங்க, மனைவி வேறு இடத்துல சாப்பிட்றாங்க, பிள்ளைகள் வேறு இடத்துல சாப்பிட்றாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் எங்கே உட்காந்து சாப்பிட முடியும் சொல்லுங்கங்க? சாப்பிட்டீங்களா சாப்பிட மாட்டிங்களா? சர்ச்சு முடிஞ்சோன்னு குடும்பத்தோடு வீட்டுக்கு ஓடிடணும். அப்போ உட்காந்துட்டு நீ போயிட்டே இரு, நான் போய் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன். நிறைய பேர் பண்ணுற தவறு அதான். ஒரு வாரம் 2 வாரம் 3ஆவது வாரம் புளிய மரத்து மேலே ஏறிடுது, அவ்வளோதான், டென்ஷன் ஆகிடுவாங்க, அவங்களே டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்புறம் வந்து பிரச்சனை தான். அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர் குடும்பத்தில் சமாதானமே இல்லை, பீஸுக்காக ஜோம் பண்ணுங்க. எங்கே நீ பீஸ் ஆகிட்ட பிறகு நான் என்னத்தை ஜோம் பண்ணுறது ஒன்றா பீஸுக்காக? கண்டிப்பாக நான் ஜெபிக்கவே முடியாது. சண்டே ஒரு நாள் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடு. குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவோம், வாமா உட்காந்து சாப்பிட்லாம். டெய்லி தான் வெளியே சாப்பிட்றோம், உட்காந்து சாப்பிட்லாம், வா உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த சண்டே உண்மையாக சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. சண்டே ஒரு நாள் சமைச்சு சாப்பிடுங்க. சண்டேவும் சரி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிடலாம். டெய்லி தான் அவன் ஸ்விக்கியில் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிற்று கட்டு போயிட்டு கிடக்குது. அப்படி சண்டே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடு. சரி ஏதோ ஒன்று சாப்பிடுங்க, அது ரசம் சாப்பாடாக கூட இருக்கட்டுங்க. நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து பாருங்கள், முக்கியத்துவம் அதுக்கு கொடுத்து பாருங்கள். சில டைம் முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் பிரச்சனைகள் வரும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுமோ அது கொடுக்கணும். ஸோ என்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சண்டே வந்து ஒரு குடும்பத்தோடு இருக்க வேண்டிய நேரம் அது. ஸோ நான் உண்மையாக சொல்கிறேன், வியாபாரம் நீங்கள் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, சரியா? சில டைம் பார்த்திங்கன்னா சிலர் வந்து வியாபாரம், என்னுடைய சித்தப்பா வந்து கடை வச்சுருந்தார். கடை வச்சுருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல கிறிஸ்துவர், ஆனால் கடையில் வந்து சிகரெட்லாம் இருக்கும், கடையில் சிகரெட்டு பான் பராக் எல்லாமே இருக்கும். கடையிலே வந்து எல்லாம் ஊற்றிட்டு கிடப்பான் உட்காந்து. ஆனால் இவருன்னு பிரசங்கம் பண்ணுவார் உட்காந்து, புகை பிடிக்கக்கூடாது, புகை உடல்நலுக்கு கேடு. ஆனால் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கலன்னா வியாபாரத்துக்கு முக்கியம் கொடுத்தாரு, அவ்வளோதான். ஒரு நாள் ஆண்டவர் பேசினார், உடனே என்ன பண்ணிட்டார், எல்லாத்தையும் தூக்கி போட்டார். அது எவ்வளோ லாபம் இருந்தாலும் சரி. ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், எப்போ அந்த ப்ரியாரிட்டி அதுக்கு கொடுத்தாரோ, தேவனுடைய காற்று கொடுத்தாரோ, நான் சொல்ல அதில் வர லாபத்தை காட்டிலும் அதிகமாக கத்த லாபத்தை கொடுத்தார். நான் உண்மையாக நான் சொல்கிறேன், நீங்கள் சில டைம் வியாபாரம் செய்யணும்ல, நான் அந்த தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் சண்டே வந்து ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்கள் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் பிஸ்னஸை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி பாருங்கள். சண்டே வந்து எவ்வளோ பெரிய கஸ்டமர் வரட்டுங்க, சண்டே ஒரு நாள் தாங்க கஸ்டமர். நான் சொல்ல மண்டே டு சண்டேவே கத்திரையில் சாட்டர்டே எனக்கு உனக்கு முடிச்சு கொடுப்பார். நீங்கள் ஏன்னா நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ப்ரியாரிட்டி தேவனுக்கு கொடுக்குறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க. ஆனால் நிறைய பேர் பண்ணுற காரியம் என்னென்னா, சண்டே வேலை, சர்ச்சு முடிஞ்சோன்னே போயிட்டு நம்ம போய் வேலை செய்வோம், உட்காந்து செய்வோம். நான் சொல்லுகிறேன், நான் இது வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பண்ணியிருக்கிறேன், நான் ஆசீர்வாதத்தை பார்த்ததே கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஊழியர் தான் செஞ்சுருக்கிறேன். அந்த டைம்லையும் சண்டே முடிச்சுட்டு நேராக போய்ட்டு ஸ்டுடியோவுக்கு போய்ட்டு உட்காந்து எடிட்டிங் பண்ணுவேன். ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக எடிட்டிங் பண்ணி அடுத்த நாள் காலையில் அதை ஆன் பண்ணால் அந்த மிஷின் டமாலாக இருக்கும். எனக்கு ஒன்றும் புரியாது, எதுக்குடா ஆச்சு. அப்போ தான் யோசிச்சுப்பேன், அடுத்து வீட்டில் உட்காந்தாலும் சின்ன பண்ணியிருக்கலாம். நீங்கள் வேணால் கணக்கு போட்டு பாருங்களேன், நான் எழுதி தரேன், நான் சேலஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் சண்டே மாத்திரம் நீங்கள் ப்ரியாரிட்டி தேவனுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கொடுக்காம நீங்கள் மற்றதுக்கு கொடுத்து பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை பார்க்க மாட்டீங்க. நீங்கள் வேணால் சேலஞ்ச் பண்ணலாம், இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அதனால சண்டேவா ஓகே, எல்லாத்தையும் இழுத்து மூடு. இன்றைக்கி ஒரு நாள் தான் உன் பிள்ளையோடு உட்கார முடியும், இன்றைக்கி ஒரு நாள் தான் உன் கணவனாரோட உட்காந்து பேச முடியும். உட்காரு, வீட்டில் உட்காருங்க, பேசுங்க, சாப்பிடுங்க. ஏன்னா வெளியே போகணுமா போயிட்டு வாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அல்லேலூயா. இதை செய்யுங்க, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் செய்வீங்க? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? அல்லேலூயா. செஞ்சு பாருங்கள். அல்லேலூயா. அது கொடுக்க வேண்டிய ப்ரியாரிட்டி கொடுங்க. அந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமேன். அந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க. ஆமேன். மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் ஆச்சு, அதனால் கதையெல்லாம் கட் பண்ணிடுறேன், சரியா? மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ஸ் சாப்டர் 27 verse 24. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 24வது வசனம்.
பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். 25வது வசனத்தில் verse 25 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனபடியினால் மனுஷரே திடம் மனதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். அப்போ ஒரு மனுஷன் எப்போ சமாதானத்தில் நிலைத்து நிற்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கைதியாக பிரயாணத்தில் இருக்கிறார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கப்பர் சேதம் வருது, அங்கே ஒரு பெரிய புயல் அடிக்குது. அப்போ 14 நாட்கள் யாரும் சன்னியும் பார்க்கல, மூணியும் பார்க்கல, யாரும் சாப்பிடல. அப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த டைமில் கர்த்தருடைய வார்த்தை வருது, பவுலே நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும், அதனால எதை பற்றி கவலைப்படாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பர்பஸ், ஆண்டவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டம், நோக்கம் நல்லா தெரிஞ்சதுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க. நிறைய பேர் ஏன் சமாதானம் இழக்கிறோன்னா, நமக்கு ஆண்டு நம்ம மேலே வச்சுருக்க திட்டம் புரியல, அதான் ப்ராப்ளம். ஆனால் சொல்லுவோம், தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீர் ஐயா, சதை உருவாகட்டும், கண் உருவாகட்டும், காது உருவாகட்டும், எல்லாம் உருவாகட்டும். ஆனால் என்ன தெரியல, நோக்கம் தெரியல, ஆண்டு எதுக்காக உனக்கு படைத்தார். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை நான் சந்திக்கிறேன், ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிற காரணம் என்னென்னா, எனக்கு தெரியும் கர்த்தர் என்ன நோக்கத்துக்கு என்ன அழைச்சார், எனக்கு தெரியும், நான் என்ன போகணும்னு தெரியும் எனக்கு. அதை யாராலையும் தடை செய்ய முடியாது. ஸோ பவுலுக்கு நல்லா தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் திட்டத்தை வச்சுருக்கார், ராயனுக்கு முன்பாக தான் நிற்கணும், அதான் தேவனுடைய திட்டம். அதனால அவருக்கு நல்லா தெரிஞ்சது இந்த கப்பர் சேதம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பின்னால் அந்த வசனங்களை வாசிங்கன்னா ரொம்ப அருமையான வசனம், 34வது வசனத்துலேருந்து பாருங்கள், 34லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாக இருக்கும், உங்கள் தலையிலிருந்து என்ன ஆகாது, ஒரு மயிரும் விழாது. ஸோ நிறைய டைம் சொல்லுவோம், ஏர் ஃபால், உன் தலையிலேருந்து ஒரு ஏர் கீழே விழாது. யாருக்கு திரும்ப விழாது? தேவனுடைய பர்பஸை தெரிஞ்சவனுக்கு ஒரு ஏரும் விழாது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் தலையிலேருந்து ஒரு ஏர் ஃபால் ஆகாது. ஏன்னா தேவன் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறார். ஸோ இன்றைக்கி நீங்கள் அதை பற்றி கலங்கவே தேவையில்லை. உங்கள் சூழ்நிலைகள் எப்படினாலும் இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும் கர்த்தர் தாயின் கருவிலே சொன்னார் பதர், என் பிள்ளையை பற்றி இப்படி சொன்னார், கர்த்தர் நடத்திடுவார் பதர். இன்றைக்கி ஒருவேளை அது ஒரு லைஃப் ஒரு மாதிரி இருக்கலாம், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் லைஃப் ஒரு மாதிரி போராட்டத்தில் போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும் கர்த்தர் என்கிட்ட பேசின ஒரு உண்மை உள்ளவர், அவர் நிச்சயமாக நடத்திடுவார். அல்லேலூயா. நீங்கள் அந்த டைமில் நீங்கள் சமாதானமாக இருக்க முடியும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 34வது அந்த 27ல் நீங்கள் பாருங்கள், 24வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 35வது வசனம், இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பதாக தேவனை சோத்திரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். யார் புசிக்க ஆரம்பித்தா? ஏங்க 14 நாள் வெயிலையும் பார்க்கல, மழையும் சந்திரனையும் பார்க்கல, சூரியனை பார்க்கல, எதுவும் பார்க்கல, மழை பெஞ்சிட்டு கிடக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாராம்? சாப்பிட்றார். எப்படி சாப்பிட்றாரு தெரியுமா? நீங்கள் பின்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா 38வது வசனம் பாருங்க, திருப்தியாக புசித்த பின்பு எல்லாரும் கிட்டத்தட்ட 276 பேர் இருந்தோம். திருப்தியாக எல்லாரும் எப்படி சாப்பிட்றாங்க? திருப்தியாக சாப்பிட்றாங்க. ஆமென். சாதாரண சாப்பாடு இல்லைங்க, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றாங்க. எந்த இடத்துல? புயலின் மத்தியில் திருப்தியாக சாப்பிட்றாங்க. மழை அடிச்சுட்டு கிடக்குது, திருப்தியாக சாப்பிட்றாங்க. காற்று அடிக்குது, திருப்தியாக சாப்பிட்றாங்க. ஏன்னா அவங்க ஒருத்தருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார்? ராயனுக்கு முன்பதாய் போய் நிற்க வேண்டும். அந்த நோக்கம் எல்லாருக்கும் தெரியும், போயிடுவோம். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கலங்க மாட்டீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டோடைய பர்பஸ் உங்களுக்கு தெரியும்? அல்லேலூயா. கர்த்தர் மேலே ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அது தெரியலன்னா இன்றைக்கி ஆண்டோடைய கேள், ஆண்டவரே உங்களுடைய நோக்கம் என்ன? என்னுடைய நோக்கம் என்ன? எதற்காக என்னை படைத்தீர்? எதுக்காக என்னை உருவாக்கினீர்? அந்த நோக்கத்துக்குள்ள வாழுங்க. ஆமென். ஒரு ஈகிள் அது சின்னதாக இருக்கும்போது அந்த கூட்டிலேருந்து கீழே விழுந்துடும். அந்த ஈகிள் கீழே ஒரு ஆள் எடுத்துருவார், சின்ன குட்டியாக இருக்கும், அதை எடுத்துருவார். எடுத்துகிட்டு என்ன பண்ணுவார், அந்த ஈகிள் அந்த சிக்கன் கோழி இருக்குது பார்த்தீங்க, கோழி கூட விட்டுருவார். அது டெய்லி கோழி கொடியே இருந்து கடைசினா ஈகிள் என்னவாகிடும், சிக்கனுடைய அந்த கோழியோட சுபாவம் வந்துடும். ஈகிள் என்ன பண்ணும், கீழே இருக்கிறத எடுத்து தின்ட்டு உட்காந்துருக்கும், மண் எடுத்துகிட்டு அப்படி டெய்லி. அப்போது ஒரு ஆள் வருவார், ஒரு ஆள் வந்த உடனே கேட்பார், என்னப்பா இது ஈகிள் கோழி மாதிரி பண்ணிட்டு கிடக்குது. அப்போ அவர் சொல்லுவார், இது கோழி மாதிரியே மாறிச்சு, இது கோழி தான் அப்படின்னுவார். யார்? இது கோழி தான். உடனே அவர் இல்லை இது ஈகிள் தானே, ஈகிளோட கேரக்டர் தானே வரணும்,
ஈகளுடைய கண் இருக்குது, ஈகளுடைய இருதயம் இருக்குது, ஈகளுடைய எல்லா காரியம் இருக்குது, ஆனால் இதே கோழி மாதிரி இருக்குது அப்படின்னு. உடனே சரி ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அந்த வந்தவர் வந்து அந்த ஈகிள் எடுத்துகிட்டு நீ வந்து ஆகாயத்துக்கு நீ தான் ராஜா, நீ தயவுசெய்து பாரு அப்படின்னுவார். ஸோ அதை அப்படியே பார்க்கும், பார்த்துட்டு கோழியை பார்க்கும், திருப்பி என்ன பண்ணிவிடும், குச்சி கீழே வந்துடும், பறக்காது. 3 நாள் ட்ரை பண்ணுவார், 4வது நாள் பார்ப்பார். சரி என்ன பண்ணுவார்னா அந்த ஈகிள் எடுத்துகிட்டு ஒரு மலை உச்சிக்கு போயிடுவார், யாரும் இருக்காது. இப்போ சொல்லுவார், நீ வந்து வானத்துக்காக படைக்கப்பட்டவன், நீ வந்து கீழே இருக்கிறவன் அல்ல, நீ வானத்தில் இருக்க வேண்டிய ஆள், நீ பற அப்படின்ன உடனே இப்போ யாரும் பார்க்காது, அது என்ன பண்ணிவிடும், பறந்தோம். நிறைய டைம் இப்போ எப்படி இருக்கீங்கன்னு கோழி மாதிரி உட்காந்துருக்குற. கர்த்தர் ஒன்று ஆகாயத்துக்கு பறக்கிறதுக்கு அளவுக்கு கர்த்தர் ஒன்று வச்சுருக்கிறாரு. நிறைய டைமும் உங்களுடைய குறுகிய பார்வை சரியா உங்களுடைய காரியம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே இருக்க வைக்குது. ஆண்டவர் கேள்வி, ஆண்டவர் என்ன பர்பஸுக்காக என்ன வச்சிருக்கிறீர், ஆண்டவரை என்ன நோக்கத்துக்காக என்ன வச்சிருக்கிறீர் கேட்டு பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக அந்த பர்பஸ் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஸோ அந்த பர்பஸ் இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வரட்டும் நீங்கள் சமாதானத்தில் நிலைத்து நிற்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தைரியமாக நிற்பீங்க. அல்லேலூயா. அந்த பர்பஸ் என்னன்னு தெரியணும். கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபஸ்ட்டு வந்து ப்ரேயர், ஸோ 2வதாக ப்ரியாரிட்டிஸ், 3வதாக பர்பஸ். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கம். இதில் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஸ்டே ஆன் யுவர் பீஸ். ஆமென். கடைசியாக நீ பார்த்தீங்கன்னா எஸ்தர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்தர் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆமென். விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும், நீ கேட்கிறது என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். ஸோ எல்லாருக்கும் எஸ்தர் பற்றி தெரியும் சரியா, எல்லாம் தெரிஞ்சனால நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து ஆமான் மூலமாக வருது, யூதர்களை அழிக்கணும்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ எல்லாருக்கும் தெரியும். அப்போது மொர்தெகாய் வந்து டென்ஷன் ஆகிட்டார். மொர்தெகாய் வந்து என்ன சொல்லி அனுப்புகிறாருன்னா, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் உனக்கு வேறு இடத்துல இருந்து சகாயம் வரும்னு எதிர்பார்க்காத, நீயும் குடும்பம் என்ன பண்ணிடுவியோ, அழிஞ்சே போயிடுவீங்க. நல்ல சித்தப்பா அவர் நல்லா அழிஞ்சே போயிடுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, சாபம் விடுறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ எஸ்தர் என்ன சொல்கிறான்னா, நான் ராஜா சமூகத்தில் போய் என்ன பண்ணணும், நிற்கும் பொழுது அவர் என்ன பண்ணணும், செங்கோலை நீட்டணும். அதுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறா? எஸ்தர் சொல்கிறாங்க. அப்போ எஸ்தர் சொன்னதை கேட்டு யூத குலமே என்ன பண்ணுது, ஜெபிக்குது. 3 நாள் உபவாச ஜெபம். இப்போ உபவாச ஜெபம் முடிச்சுட்டு யார் போகிறா, நம்ம எஸ்தர் ராஜாத்தி அம்மா போகிறாங்க. போன உடனே ஜெபிச்ச மாதிரியே என்ன நடந்துருச்சு, அவர் செங்கோலை நீட்டிட்டார். நீங்களும் நானும் இருந்தால் என்ன பண்ணுவோம், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு விட்டார். ராஜா ஆமான் தோ பாருங்கள் நிற்கிறான் பாருங்க, என் வாழ்க்கையை அழிக்க நினச்சான், எங்கள் குடும்பத்தை அழிக்க நினச்சான், போடுங்க அவனை தூக்கில் போடுங்க சொல்லிடுவோமா, சொல்லிக்க மாட்டோமா? ஏன்னா கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். நீங்கள் கேட்ட ஜெபம் வந்து என்னென்னா செங்கோலை நீட்டணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கேட்கல. செங்கோலை நீட்டிட்டார். அப்போ ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க சைன் வேணும்? ஒரு சைன் வேண்டாம். அப்போ செங்கோலை நீட்டிட்ட உடனே எஸ்தர் அப்படியே கேட்டிருக்கலாம். ஆனால் எஸ்தர் அதை கேட்கல. எஸ்தர் என்ன பண்ணுறா, ராஜாவும் ஆமானும் நான்வைக்கு விருந்தில் வந்து என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. இதில் தான் ஒரு பேஷன்ஸ், பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற காரியம் என்னன்னா, உங்களுக்கு இருக்கிற அவசர புத்தின்னு இருக்கும் தெரியுமா. ஆத்திரக்காரனுக்கு என்ன பண்ணு, அவசரப்படாத, எதுலேயும் அவசரப்படாத. பொறுத்தார் நீ பூமியெல்லாம் ஒன்றும் ஆள் தேவையில்லை, வீட்டே ஒன்று ஆண்டாலே போதும். ஆனால் அவசரப்படாத. எஸ்தர் ராஜாத்தி அவசரப்படவே இல்லை. ஓகே ரைட்டு, ஃபஸ்ட்டு வாட்டி. இப்போ திருப்பியும் பாருங்கள், சாப்பிட்றாரு. சாப்பிடும் போதே கேட்குறாரு, உனக்கு என்னம்மா வேண்டும் சொல்கிறா, இன்னும் ஒரு முறை வந்துடுறியா, ஆமான்னு வரணும். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் 2வது முறையும் கூப்பிட்டா? ஃபஸ்ட்டு முறை கூப்பிடும்போது பப்ளிக்காக நிறைய பேர் இருந்திருப்பாங்க, கரெக்டாக இல்லையா? எல்லாம் ராஜா பக்கத்தில் செங்கோல் நிட்டு எல்லாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்போது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஓகே ஆமான். உடனே தான் ஆமான் வீட்டில் போய் என்ன சொல்கிறார், ராஜாத்தி என்ன மாத்திரம் கூப்பிட்டா, யாரையும் கூப்பிடல, ராஜா என்ன அவருக்கு ஒரு பெருமை அது. ஆனால் 2வது வாட்டி கூடும்போது பர்சனல், சாப்பிடும்போது கூப்பிட்றா, நீங்களும் ஆமான வாங்க அப்படி சொல்லும்போது பர்சனல். என்னன்னா அவர் ராஜா வந்து எந்த அளவுக்கு தான் மேல் அன்பாக இருக்கிறார், நான் சொல்கிறதுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்றத அனலைஸ் பண்ணுற, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற. சில டைமு நீங்கள் பொறுமையாக இருங்க, கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஸோ அவசரப்பட்டுறாதீங்க. அவள் வந்து அதை அனலைஸ் பண்ணுறா, ராஜா வந்து எப்படிப்பட்டவர். ஸோ கும்பலாக இருக்கும்போது வரேன்னு சொல்லிட்டாரு, இப்போ தனியாக இருக்கிறாரு, ஆமான்னு இருக்கிறான், 2 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ கேட்குறா, வருவீங்களா அப்படின்னு கேட்குறேன். இன்னொரு மாதிரி வச்சா அவர், நான் ஓகே வரேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டா, இன்னும் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அடுத்து என்ன ஆகிடும், ராஜா நமக்கு செவி கொடுப்பார். அப்போ அந்த பேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுலேயும் நீங்கள் அவசரப்படாதீங்க. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் 4 வாட்டி யோசிங்க, ஜெபிங்க. அவசரப்பட்டு காலை விட்டுட்டு மாட்டிக்காதீங்க.
ஏன்னா என்ன ஆகிடுனா அந்த பொறுமை நீங்கள் இழக்கும் பொழுது நீங்கள் எதை இழப்பீங்கன்னா சமாதானத்தை இழந்துருவீங்க. அல்லேலூயா. அது எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை காட்டுங்க ஆண்டவரே, உங்களுடைய விருப்பம் என்னன்னு சொல்லுங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை பண்ணலான் இருக்கோம். நீங்கள் பொறுமையாக செய்யுங்க. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அதில் ஒரு சமாதானத்தை பார்ப்பீர்கள். ஆமென். எந்த விதத்தில் என்ன பண்ணாதீங்க, அவசரப்படவே படாதீங்க. இந்த நாளத்தை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு இருக்கிற சமாதானத்தில் நிலைத்து நிற்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சமாதானத்தில் நிறைய டைம் நீங்கள் பார்க்கலாம், அவசரப்பட்டதுனால உங்கள் குடும்பத்தில் நிறைய என்ன பண்ணியிருப்பீங்க, இழந்திருப்பீங்க. நிறைய உறவுகள் இழந்திருப்பீங்க, நிறைய லாஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சமாதானத்தை கெடுத்துருக்கும். நிறைய பேர் பீஸ்ஃபுல்லே போயிடும், பீஸே போயிடும். கொஞ்சம் அவசரப்பட்டு செஞ்சிட்டோமே அப்படி சொல்லி இன்றைக்கி ஃபீல் பண்ணுவோம். ஸோ நிறைய பிள்ளைகள் பாருங்கள் அவசரப்பட்டுருவாங்க. ஆமென். படிக்க வேண்டிய டைமில் படிக்காமல் என்ன பண்ணுறது, மேரேஜ் பண்ணிட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் பின்னாடி உட்காந்து என்ன பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஐயோ படிக்காமல் விட்டோமே அந்த டைமில், ஸோ உழைக்காமல் விட்டுட்டோம். நான் சொல்கிறேன், கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. ஆண்டவரை நான் என்ன செய்யணும், எனக்கு அந்த பொறுமையை தாரும். அல்லேலூயா. நீங்கள் பேஷன்ஸாக இருந்து பாருங்கள். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கத்த தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. சமாதானத்தை கத்த தருவார்னு சொல்கிறவங்க விசுவாசி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இதை நீங்கள் கையாளுங்க. ஆமென். இந்த நீங்கள் கையாளுகிற விதத்தில் நீங்கள் கையாளலைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு உங்களுக்கு தான். நீங்கள் பாருங்களேன், ஜென்ரலாக நான் சொல்கிறேன், ஜென்ரலாக இன்றைக்கி வந்து சில டைம் வந்து சில சிஸ்டர்ஸ் இல்லைனா பிரதர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கேட்பாங்க, என்னங்க உங்கள் ஃபேஸ்லாம் கருப்பாக இருக்குது, கேட்குறாங்களா இல்லையா? சொல்லுங்கங்க, கேட்குறாங்களா இல்லையா? சில டைம் வரும் ஃபேஸில் வந்து பிளாக் டாட்ஸ் மாதிரி வரும். சரியா? சிலருக்கு வந்து திடீர்னு வந்து பிபி அதிகமாகும், தைராய்டு அதிகமாகும். சரியா? இதெல்லாம் நிறைய வரும். சரியா? ஆனால் சொல்லுவாங்க ஏஜ் ஆகுதில்லை, அப்படி தான் இருக்கும். சான்ஸே கிடையாது. ஸோ நான் ஒரே ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ஒரு 2 minutes வீடியோ. தூங்கி இந்த தட்டி எழுப்பிடுங்க. சரியா? அந்த வீடியோ பாருங்கள். சரியா? அந்த வீடியோ பாருங்கள். ரியாலிட்டி இருக்கிறதுல ரியாலிட்டி அதுதான், இதான் ரியாலிட்டி. ஸோ அதை பாருங்கள். உங்களுக்கு என்ன புரியுதுன்னு நானும் பார்க்குறேன், நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? இப்போ பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். சரியா? கரெக்டாக 10 மணிக்கு முடிச்சிடலாம். எத்தனை பேர் புரிஞ்சுது, எத்தனை பேர் புரியல? சரி, நான் சொல்கிறேன். அது என்னென்னா கோல்டு ஃபிஷ்ஷு. சரியா? கோல்டு ஃபிஷ் வந்து ஒரு டேங்க்கில் இருக்குது. அது என்ன ஆகுதுன்னா, கீழே டேங்க்குக்கு கீழே வந்து அந்த கற்கள் இருக்குது. அது ஒவ்வொரு முறை போகும்பொழுதும் அது என்ன ஆகுதுன்னா, அந்த கீழே அடிப்படுது. அந்த அடிப்பட்டு அந்த கோல்டு ஃபிஷ்ஷு வந்து என்னவா மாறிடுச்சுன்னா பிளாக்காக மாறிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரியல். எப்போவுமே நீ கோல்டு கலரில் இருந்த இப்போ என்னவா மாறி இருக்கிற? புரிஞ்சுதா? நல்ல கலராக இருந்தீங்க, ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ என்ன பியூட்டி பார்லர் போ சரியாகாது. அந்த 2 நாளைக்கு 3 நாளைக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருப்பா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரிஜினல் கலர் வரும். ஏன்னா பிரச்சனை எங்கே இருக்குன்னா, அந்த மீனுக்கு அடியில் வந்து கல் பட்டு காயம் வந்து ஒரு ஸ்டேஜில் அது கருப்பாக மாறி சாக போகிற நிலைமையில் இருக்கும்போது அந்த டிக்டாக் ஓனர் அந்த கடைக்கு போயிருக்கிறாரு. அவர் அந்த ஃபிஷ்ஷை பார்க்குறாரு. பார்த்த உடனே என்னடா இது கோல்டு ஃபிஷ் வந்து எப்படி இருக்குது, பிளாக்காக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அதை விலை கொடுத்து வாங்குறாரு. வாங்கும்போது கேட்குறாங்க அவங்க, இது சாக போகுது, இது எதுக்கு வாங்குறேன்னு. இல்லை பரவாயில்ல கொடுத்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு டேங்க்கில் கீழே ஸ்பாஞ்சை போட்டுட்டு அதில் என்ன பண்ணிட்டாரு, கோல்டு ஃபிஷ்ஷை விட்டார். அப்போ சூழ்நிலை சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கீழே போகும்போது என்ன அடிப்படாது, கல் கிடையாது. இப்போ என்ன இருக்குது, ஸ்பாஞ்ச் இருக்குது. அந்த ஸ்பாஞ்ச் இருக்கனால டே பை டே என்ன நடந்துச்சுன்னா, அந்த பிளாக் அதை விட்டு போயிடுச்சு. எது வந்துருச்சு, ஒரிஜினல் கோல்டு ஃபிஷ்ஷாக மாறிடுச்சு. இன்றைக்கி நிறைய பேர் எப்படி இருக்கிறீங்கன்னா, அந்த பிளாக்காக தான் இருக்கிறீங்க, கோல்டு ஃபிஷ். ஆனால் இன்றைக்கி நீ யாராக மாறணும் சொல்லுங்கங்க?
நான் சொல்லுகிறேன், இதுவும் ஃபேர் அண்ட் லவ்லி மாற்றாது, லாக்மி மாற்றாது, எதுவும் மாற்றாது. எதுவும் மாற்றுனா நீ ஒன்றை மாற்று, உன் இதயத்தில் இருக்கிற காயங்களை தூக்கி போடு. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ப்ரேயர் லைஃப்பை கொண்டு வாங்க, உனக்கான நோக்கத்தை கொண்டு வாங்க, பேஷன்ஸாக இருங்க. நீ ஒரு நாள் சொல்லுவாங்க, என்னப்பா இவ்வளோ வெள்ளைய பாஸ்டர் மாதிரி ஆகிட்டேன்னு கேட்பாங்க. சரியா? புரிஞ்சிச்சா? நிறைய டைம் நிறைய ஃபேஸ் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. துக்கமாக ஆக ஆக சிலோட ஃபேஸ் வந்து பிளாக் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இதான் ரியல், இதான் ரியல். நான் சொல்கிறது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. துக்கம் ஆக ஆக அவங்களோட ஃபேஸ் மாறும். நிறைய பேர் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அது சரியாக தலை வர மாட்டாங்க. அன்றைக்கி தான் என்ன சாரி இருந்தாலும் சும்மா ஏதாவது சாரி சுற்றி கட்டிட்டு வர்றது. சரியா? அவங்க துக்கம் ஃபேஸ்லேயே தெரியும். ஏன்னா மனதில் இருக்கிறது வெளியே வந்துடும். அது ஃபேஸ் வந்து கருப்பாயிடும். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு கோல்டு ஃபிஷ்ஷாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு இடம். நீங்கள் இந்த 4 காரியத்தை நீங்கள் செய்யுங்க. ப்ரேயர், ப்ரியாரிட்டி, பர்பஸ், பேஷன்ஸாக இருங்க. உங்கள் ஃபேஸ் எப்படியா மாறிடும்? கோல்டாக மாறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் ஃபேஸே கோல்டாக மாறிடும். மாறுமா மாறாதா? அல்லேலூயா. மாறும். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நீ அதுக்காக எங்கேயும் போக தேவையில்ல. போய்கிட்டு க்ரீம் உட்காந்து தேய்ச்சி அல்லேலூயா. ஃபஸ்ட்டு டஸ்ட் எடுக்கிறேன்னு அது ஒரு எடுப்பாங்க, உருட்டி எடுப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. அல்லேலூயா. எதுவுமே தேவையில்லை. என்ன தேவை? முதல்ல கல் படாமல் பார்த்துக்கோ. அல்லேலூயா. சூழ்நிலையை மாற்றும், சூழ்நிலையை மாற்று. அல்லேலூயா. புரிஞ்சுதா? அல்லேலூயா. இனிமேல் எல்லோரும் முகத்தை பார்த்து என்ன கோல்டா என்ன ஆச்சுன்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு. அல்லேலூயா. கோல்டு ஃபிஷ்ஷா இல்லைன்னா பிளாக் ஃபிஷ்ஷான்னு. அல்லேலூயா. சிலருக்கு நம்மளை மாதிரி பிளாக் கலர் இருக்கும், அது வேறு. இது ஆண்டர் கொடுத்த அறுப்பு. அல்லேலூயா. நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறோம். ஆமென். ஆனால் ரியலாக சிலரோட கலர் மாறும். பிளாக்காக இருக்கிறவங்க இன்னும் பிளாக்காக மாறுவாங்க, ஒயிட்டாக இருக்கிறவங்க பிளாக், அந்த கருப்பு வந்துகிட்டே இருக்கும். நான் பார்க்கும்போது உண்மையாக ஆச்சரியப்பட்டேன். ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை வந்து பிளாக்காக மாறுதுன்னா அப்போ அதோட சூழ்நிலை மாறும்போது எப்படி மாறுது பாருங்கள். ஸோ இதான் ரியாலிட்டி, இதான் வேர்ல்டு. அல்லேலூயா. அதனால் நீங்கள் எப்படியா மாறுங்க, சூழ்நிலை மாற்றுங்க. ப்ரேயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்கள் ப்ரியாரிட்டி முக்கியத்துவம் கொடுங்க. பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேஷன்ஸாக இருங்க. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற சமாதானத்தில் நிலைத்து நிற்பீர்கள். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எல்லா கத்தனைக்கு பாருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி என்ன முக்கியமான வேலை சொல்லுங்கள் பார்ப்போம். ப்ரியாரிட்டி என்ன? இப்போ போகிறோம், சாப்பிட்றோம். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறோம், 4:45 சர்ச்சுக்கு வரோம். அல்லேலூயா. இன்னுங்க சவுண்டே கம்மியாகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சொல்லும்போது கரெக்டாக சொன்னீங்க. அல்லேலூயா. 4:45 சர்ச்சுக்கு வரோம், என்ஜாய் பண்ணுறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம். காலையில் எழும்பினால், கர்த்தருக்கு சித்தமானால் எழும்புனா வேலையை பார்ப்போம். அன்றைக்கி இருக்கிற வேலையை பார். அல்லேலூயா. அதான் ஆண்டர் கிளீனாக சொன்னேன், நாளை தினத்தை குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாத. அல்லேலூயா. இன்றைக்கி இருக்கிற பாடு உனக்கு போதும். இன்றைக்கி இருக்கிற ப்ரியாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்றைக்கி இருக்கிற சந்தோஷத்தை பாருங்கள். அல்லேலூயா. நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற சந்தோஷத்தை விட்டுட்டு நாளைக்கு ஆசைப்படுறாங்க. நாளைக்கு அவன் இருப்பானான்னு தெரியாது. அதனால் இன்றைக்கி என்னவோ இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக வாழுங்க, சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. உட்காந்து குடும்பமாக உட்காந்து சாப்பிடுங்க. சரியா? வெளியே போனாலும் குடும்பமாக போங்க. இன்றைக்கி ஒரு நாள் குடும்பமாக இருங்க. அல்லேலூயா. உங்கள் சம்பாத்தியத்தை இன்றைக்கி மூட்டை கட்டி வைங்க, குடும்பத்தில் செலவு பண்ணுங்க. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. 6 நாட்களில் நீ சம்பாத்தியம் வந்து எல்லாத்தையும் கத்த தந்துடுவார். அல்ல அதிகமாகவே தருவார். நீ வேணால் செக் பண்ணி பாருங்களேன். அவர் தான் சொல்கிறார்ல, சோதித்து பாருன்னு சொல்கிறார்ல, சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. நான் சோதித்து பார்த்துருக்குறேன், நீங்கள் சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. கத்த நல்லவர். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? எல்லா கண்களையும் மூடுவோம். எல்லாம் ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவர் இன்றைக்கி எங்களுடைய சமாதானத்தில் நிற்க எனக்கு உதவி செய்யும் கேளுங்க. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆமென். தேங்க்யூ லார்ட். ஆமென். ஆமென். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே. உம் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே,
எல்லாம் சொல்லுவோம். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போ உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போ எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்கு. எல்லாம் சொல்லுவோம். உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே ஹல்லேலூயா. உருவாக்குமே ஆமென். என்னை உருவாக்குமே. ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற சமாதானத்தை நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. 4 காரியங்களை நாங்கள் இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுகிறோம். அதன்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறோம். இந்த 4 காரியத்தை மட்டும் கரெக்டாக பின்பற்றுங்க. நான் தைரியமாக சொல்ல முடியும், உங்கள் சமாதானத்தை யாருமே எடுக்கவே முடியாது. அந்த சமாதானத்தில் ஒவ்வொரு நாளும் நிலைத்து நிற்பீர்கள். ஸ்டே ஆன் யுவர் பீஸ். ஆமென். உங்களுடைய சமாதானத்தில் நிலைத்து நிற்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டை வருகை மட்டும் இன்றும் என்று சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஒரே ஒரு செகண்ட் உட்காருங்க.